ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பார்லிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு லோக்சபானா என்ன, ராஜ்யசபானா என்ன, அங்குள்ள நடைமுறைகள் எல்லாம் பார்த்தோம். ஸோ அடுத்த வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை அதிகாரிகள், அதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஸ் அண்ட் அதிகாரிகள் அப்படி தானே, ப்ரெசிடிங் ஆஃபீஸர்ஸையும் லீடர்ஸையும் பார்த்தோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபாநாயகர், துணை சபாநாயகர், ஓகே, ப்ரோட்டாம் ஸ்பீக்கர் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படியே ராஜ்யசபால வந்து ராஜ்யசபாவோட தலைவர், ராஜ்யசபாவோட துணைத் தலைவர் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் பாராளுமன்றத்துல எப்படி அலுவல்கள் நடக்குது, டெய்லி என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்து முடிச்சோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அதே பார்லிமெண்ட் கன்டினியூ பண்ணுவோம். பாராளுமன்றத்துல சட்டம் இயற்றும் முறை என்ன, பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றும் முறை. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ். என்னெல்லாம் பார்க்க போறோம்னா மசோதானா என்ன, என்னென்ன வகையான மசோதாக்கள் இருக்கு, எப்படி சட்டமா மாறுது, பட்ஜெட்னா என்ன, ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இங்க கிளியரா பார்க்க போறோம். ஸோ பட்ஜெட் ஆல்சோ ஒரு மசோதாவா ஃபார்ம் பண்ணி உள்ள வரும், அதுவும் இதே மாதிரி பாஸ் பண்ணப்படணும். அதை பற்றிலாம் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம், ஓகேவா. ஸோ என்னென்ன வகையான மசோதாக்கள் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் இது இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. நமக்கு ஓகே, கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஓகே, இது இந்த கிளாஸ் வந்து யூடியூப்லேயும் வரும், அதுக்காக மட்டும்தான். ஸோ யூடியூப்ல பார்க்குறவங்க நம்ம கிளாஸ் கண்டினியூவாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம இன்ஸ்டியூட்டோட நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை தெரிஞ்சு கொள்ளுங்க, ஓகேவா. ஸோ யூடியூப்ல பார்க்குறவங்க சேம் டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக உங்களுக்கு வந்து வீடியோ வந்துட்டு இருக்கும், ஓகேவா. ஸோ கிளாஸ் வைஸாக வராது, டாபிக் வைஸாக நமக்கு வீடியோ வந்துட்டு இருக்கும். அதனால் எல்லா வீடியோ உங்களுக்கு வரும், ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் மற்ற கிளாஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய வகுப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா வித டெஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகியாச்சு, பிப்ரவரி மாதமும் முடிய போகுது. இன்னும் நமக்கு அடுத்த ஜூன்ல இருந்தே ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் ஆரம்பிச்சிடுது. ஸோ நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னாலும், மெயினாக சிடிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, குரூப் 4, குரூப் 2, ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த கிளாஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 6 months நம்ம வந்து மேலே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே முடிச்சுட்டு ஜூன் மாதம் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வருஷம் எக்ஸாம் வருது. ஸோ எல்லா எக்ஸாமும் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ அந்த எக்ஸாமுக்குள்ள உரிய மரியாதை கொடுத்து அதை நம்ம வந்து படிக்கணும். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாம், ஓகேவா. ஸோ என்ன டவுட் இருந்தாலும் எப்போனாலும் நீங்கள் வந்து கேட்கறதுக்கு தயங்காதீங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, பாராளுமன்றத்தின் சட்டம் இயற்றும் வழிமுறைகள். ஓகே, அதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் வந்து நாடாளுமன்றத்தில் நமக்கு வந்து 2 அவைகள் இருக்கு, அப்படின்னா ஒன்று வந்து லோக்சபா, ஒன்று ராஜ்யசபா, ஓகேவா, மக்களவை, மாநிலங்களவை. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்றத்துல இந்த நடைமுறை வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், சேம் கான்செப்ட் தான். சில இதுல வந்து மாறி வரும், என்ன பார்க்கலாம், ஓகேவா. எப்படின்னா ஒரு மசோதா ஒவ்வொரு அவையிலையும் ஒரே நிலையை தான் கடந்து சொல்லுவோம். இங்க இருந்து எப்படி பாஸ் பண்ணி போகுமோ அதே தான் அங்க மாதிரி, ஓகேவா. சட்ட மசோதா அப்படின்றது வேற ஒண்ணும் இல்லை, சட்ட முன் வரைவு இல்லை சட்ட முன்மொழிவு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அதுதான் அதுக்கப்புறம் சட்டமா மாறும். அதாவது நீங்க மசோதா அப்படின்னு சொல்றது பில் நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், இல்ல மசோதா அப்படின்னு சொல்றது ஒண்ணு இல்லை, சட்ட முன் வரைவு, ஓகேவா. ஒரு டிராஃப்ட் மாதிரி, இதுதான் சட்டமா வரப்போகுது, இதான் ஒரு ஆக்டா வரப்போகுது, இதுக்குள்ள டிராஃப்ட் அப்படின்றது மாதிரி தான் நமக்கு வந்து இந்த சட்ட முன் வரைவு அப்படின்றது, ஓகேவா. ஸோ சட்ட முன் வரைவுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சட்டத்துடைய டிராஃப்ட், ஓகேவா. டிராஃப்ட்னா நம்ம இப்போ ஓவரலாக இப்படி ஒன்று கொண்டு வரோம் அப்படின்றத தெளிவாக எழுதி கொண்டு வரோம், அதில் நிறைய கரெக்ஷன்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து டிராஃப்ட் அப்படின்றது, ஓகே. ஸோ பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படுற இந்த மசோதாக்கள் வந்து 2 வகையா இருக்குது. ஒன்று வந்து பொது மசோதாக்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ தனியார் மசோதா, தனி மசோதா, தனி நபர் மசோதா, இல்லைன்னா பொது மசோதா அப்படின்றது அரசாங்க மசோதா, ஓகேவா. ஸோ இங்கிலீஷ்ல வந்து பிரைவேட் பில், பப்ளிக் பில். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன சார் பிரைவேட் பில் அப்படின்னா, தனிநபர் மசோதா இல்லை தனியார் மசோதா, தனியார் கம்பெனி வந்து ஏற்றுவாங்களா? இல்லை, ஓகே. என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் அல்லாத யாராவது ஏற்றுனாங்கன்னா அது வந்து தனிநபர் மசோதா, ஓகேவா. அமைச்சர் வந்து யாரு, அவர் வந்து கூட்டு பொறுப்புடையவர் இல்லையா. அமைச்சர் வந்து பாராளுமன்றத்துக்கு கூட்டு பொறுப்புடையவர். அவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாரு, அவரு கொண்டு வரக்கூடிய ஸ்கீம் வந்து அவரு கொண்டு வர சட்டம் வந்து பாஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், அந்த அமைச்சரவையே பதவி விலக நேரிடும். அந்த அமைச்சரவையே நமக்கு வந்து என்ன ஆகும், பதவி விலக நேரிடும், புரியுதுங்களா. ஸோ அப்போ வந்து இரு அவைகளில வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரி நடைமுறைகள் இருக்கும், ஓகே. இப்போ நமக்கு வந்து 2 மசோதா இருக்கு. ஒன்று வந்து தனியார் மசோதா, அதாவது அமைச்சர் அல்லாத ஒரு சாதாரண எம்பி கொண்டு வர மசோதா. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா
பொது மசோதா, இது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க மசோதான்னு சொல்லுவோம், கவர்மெண்ட் பில்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் பில், இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பில். ஓகேவா? சோ அப்போ வந்து அரசாங்க மசோதா, இன்னொன்று வந்து தனியார் மசோதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டுக்குள்ள டிஃபரெண்டே பார்த்துருவோம். அரசு மசோதா என்னது, தனிநபர் மசோதா என்னது. அரசு மசோதா அப்படின்றது ஒரு அமைச்சரால கொண்டு வரப்படுறது, ஒரு அமைச்சரால கொண்டு வரப்படுற எல்லாமே அரசு மசோதா. ஓகேவா? ஏன்னா அவர் தான் அரசாங்கம், அவர் தான் ரியல் கவர்மெண்ட். அமைச்சரவை கேபினெட் தான் ரியல் கவர்மெண்ட் இல்லையா? தனிநபர் அப்படின்றது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். நாமாவு சாமாவு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி வந்து நாமாவு, சாமாவுன்னா என்ன, சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா? சோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னால கொண்டு வரப்பட்டது. சோ அப்ப வந்து பாருங்க, அரசு மசோதா அப்படின்றது மன்றத்துல யாரால், அமைச்சரால் அறிமுகம் செய்ய முடியும். ஓகே. ஆனா தனிநபர் மசோதா வந்து யாருனாலும் பண்ணலாம். ஓகேவா? உறுப்பினர்கள் யார் வேணாலும் அந்த இதை வந்து பண்ணலாம். ஓகே. அடுத்தது அரசு மசோதா, அது ஒரு அமைச்சர் கொண்டு வரானா அரசினுடைய கொள்கைகளை பிரதிபலிக்கிறதா இருக்கும். ஓகேவா? அரசு மசோதான்றது அரசுடைய கொள்கைகளை பிரதிபலிக்கிறதா இருக்கும். ஆனா இது அப்படி கிடையாது. பொது விவகாரங்கள், எதிர்கட்சியோட நிலைப்பாடு. ஏன்னா இப்ப வந்து அமைச்சர் வந்து ஆபியஸா எங்க இருந்து தான் மினிஸ்டரா இருப்பாங்க, ஆளுங்கட்சியில இருந்து தான் இருப்பாங்க இல்லையா? எதிர்கட்சிக்கு முன்னாலாம் கொடுத்துட்டு இப்ப இல்ல. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பொது விவகாரங்கள் தொடர்பாட்டு எதிர்கட்சிகளின் நிலைப்பாடு வந்து இதுல பிரதிபலிக்கும். இதுல தனிநபர் மசோதா. ஏன்னா எதிர்கட்சிகளும் அந்த மசோதாவை கொண்டு வரலாம் இல்லையா? ஃபைன். இப்போ வந்து அமைச்சர் கொண்டு வரக்கூடிய இந்த அரசு மசோதா வந்து ஓகேவா, என்ன ஆகணும், பொது மசோதா அப்படின்றது நமக்கு பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. ஓகே, அது ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்படி ஃபெயில் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஆட்சி கவிழ்ந்துரும். ஓகே, அப்படின்னா ஏன்னா இது வந்து அரசின் கொள்கைகளை பிரதிபலிக்கதா இருக்குது. இந்த பில்லு பாஸ் ஆகல அப்படின்னா அந்த அரசின் கொள்கைகள் நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி ஆகுது. நம்பிக்கை இல்லா தீர்மானத்துக்கு வித்துட்டுரும் இல்லையா? அப்போ பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளன. ஓகேவா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது குறைந்த வாய்ப்புகளே உள்ளன. அது வந்து ரிஜெக்ட் ஆவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? வெரி ரேரா தான் நமக்கு வந்து போயிருக்குது. ஓகேவா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு இங்க பாருங்க, நிராகரிக்கப்படும் போது என்ன ஆகும், ராஜினாமாவுக்கு வழிவகுக்கும். ஓகேவா? அதாவது என்ன சொல்றது, அந்த அரசாங்கத்தின் மீது பாராளுமன்றம் நம்பிக்கை இல்லை அப்படின்றத வெளிப்படுத்துற மாதிரியான இதாயிரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாது. ஓகேவா? இது வந்து அரசாங்கத்துடைய நம்பிக்கைக்கு எந்த விதம், ஏன் அது ஆகுது, நம்ம ஆல்ரெடி சொன்னோம், அமைச்சரவை பாராளுமன்றம் அதாவது மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையது. ஓகே, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள். ஒருத்தர் பண்றத அது வந்து இன்னொன்று பாத்தீங்கன்னா அது வந்து அரசோட கொள்கைகளை பிரதிபலிப்பதாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இது பாருங்க, கவர்மெண்ட் மசோதானா அமைச்சர் பண்ணக்கூடிய மசோதா வந்து ஒரு சபையில அதை அறிமுக பண்றதுக்கு முன்னால 7 நாளைக்கு முன்னால அறிவிப்பு செய்யப்படணும். ஓகேவா? 7 நாளைக்கு முன்னால இப்படி ஒரு பில்ல நாங்க தாக்கல் பண்ண போறோம் அப்படின்றத அறிவிப்பு செய்யணும். ஓகே, ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க தனிநபர் மசோதா அப்படின்றது 1 மாதத்துக்கு முன்னாலேயே, 30 நாட்களுக்கு முன்னாலே, இங்க 7 நாட்கள், இங்க 30 நாட்கள், இங்க 1 வாரம், இங்க 4 வாரம் அப்படின்றது தான். ஓகேவா? இங்க வந்து 1 வீக் அப்படின்றது கணக்கு, இங்க வந்து 4 வீக் அப்படின்றது கணக்கு. ஓகேவா? சோ அப்போ இங்க அவையில கவர்மெண்ட் மசோதா, ஒரு அமைச்சர் ஒரு மசோதாவை கொண்டு வராரு அப்படின்றப்ப கவர்மெண்ட் பில், அதை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா 7 நாட்களுக்கு முன்னதாவே நீங்க வந்து சொல்லியிருக்கணும். ஓகேவா? முன்னர் அறிவிப்பு கொடுத்துருக்கணும், அப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். ஆனா ஒரு சாதாரண மசோதா அப்படின்றது, சாதாரண மசோதா சொல்ல பிரைவேட் மெம்பர் தனிநபர் மசோதா அப்படின்றது நமக்கு யாரு 1 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தோம். சோ இந்த பொது மசோதா வந்து அது சார்ந்த சட்டத்துறையினரிடம் ஆலோசித்த பின்னர் வரையப்படும். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இப்ப வந்து சட்டம் வந்து ஏற்று கொண்டு வராங்கன்னா ரொம்ப அதை வந்து அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் உள்ள கொண்டு வருவாங்க. சோ தனிநபர் மசோதா வந்து பாத்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட, இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த துறை இருக்கும். ஓகேவா? இப்ப வந்து பினான்ஸ் மினிஸ்ட்ரி அதை கொண்டு வராங்கன்னா அங்க ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க, அவங்க மூலமா வரும். ஆனா எம்பிகளுக்கு அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு அமைச்சரவைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்ரட்டரி இருக்கும், செயலகம் இருக்கும், அவங்க மூலமா தான் அந்த பில் வரும். ஸோ பிரச்சனை இல்லை. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்பிக்கெல்லாம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அப்படிதானே? ஸோ யாராவது எழுதி கொடுத்துல நான் அவரே ஓனா வந்து இது பண்ணிக்கலாம், இல்ல கட்சி சார்பில் வந்து அவர் பண்ணிருக்கலாம், அவ்வளவுதான் தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா தனிநபருடைய பொறுப்பு சார்ந்து இது வந்து வரையப்படும். ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே அந்த எம்பியோடைய பொறுப்பு உள்ளதான். ஓகேவா? அப்ப பாருங்க, ஈஸி தானே. அரசு மசோதா அப்படின்றது மினிஸ்டர் பண்றது, அதுல அரசினுடைய கொள்கைகளை பிரதிபலிக்கும். பாராளுமன்றத்தால அதை அக்செப்ட் பண்றதுக்கு 99% சான்ஸ் இருக்கு, 99.9% சான்ஸ் இருக்கு. ஓகேவா?
ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை நிராகரிக்கப்பட்டா ராஜினாமாவுக்கு வழிவகுக்கும். ஓகேவா? ஸோ தூக்கி போட்டு போக வேண்டியதான். அதுக்கப்புறமா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 7 நாளுக்கு முன்னாடியே அறிவிப்பு பண்ணிருக்கணும். அப்புறம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு முன்னாடி இது அது சார்ந்த அந்த விஷயம் சார்ந்த சட்டத்துறையினரை ஆலோசிச்சு தான் அதை வந்து இன்ட்ரடியூஸே பண்ணுவாங்க. அதே மாதிரி தனிநபர் மசோதா உறுப்பினர்கள் யார் வேணாலும் பண்ணலாம். அது பொது விவகாரமா இருக்கலாம், இல்லைன்னா அரசின் கொள்கைகள் அங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருக்காது. பொது விவகாரங்கள்ல ஏதோ ஒரு எம்பி கொண்டு வரதா இருக்கலாம், இல்லைன்னா எதிர்கட்சிகள் வந்து கொண்டு வரதா இருக்கலாம். ஓகேவா? எதிர்கட்சியுடைய நிலைப்பாட்டை வந்து வலியுறுத்துற மாதிரியான விஷயங்களா இருக்கலாம். ஓகே. ஸோ பாராளுமன்றம் இதை வந்து அக்செப்ட் பண்ணி குறைந்த வாய்ப்புகள் ஏன் ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் அங்கே உட்கார்ந்து இருக்குது. ஓகே, இவங்க எதிர்கட்சியில இருந்து சார்பில் வந்து பண்ணும்போது அதை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்ற இது கிடையாது இல்லையா? ஸோ அதனாலதான், ஏன்னா அந்த பில்லை தான் அவங்களே பண்ணிப்பாங்களே. இல்ல இவங்க அவங்களுடைய கொள்கைக்கு முரணா இருந்ததுன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அவங்க கொள்கைக்கு முரணா நல்ல விஷயம் இருந்தா அவங்களே பண்ணி விட்டுருவாங்க இல்லையா? இவங்களுக்கு ஏன் பேர் கொடுக்க போறாங்க இல்லையா? அந்த மாதிரி. அதனால பாராளுமன்றம் ஏற்றுக்கொள்றதுக்கு குறைந்த வாய்ப்புகளே உள்ளன. இங்க வந்து இது நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது. ஓகேவா? நிராகரிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அங்க வந்து ராஜினாமா பண்றதுக்கே வழிவகுக்கும். அங்க வந்து அமைச்சர்கள் மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள். அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு 1 மாச காலத்துக்கு முன்னாலே நம்ம வந்து அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தோம். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே தனி மனித பொறுப்பு சார்ந்தது. இப்ப நான் ஒரு எம்பி, நான் ஒரு மசோதா கொண்டு வரேன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே என்னோட சார்ந்ததான். ஓகே, இது வந்து இப்போ மசோதாக்கள் 4 வகைப்பாடுகள் இருக்குது. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சாதாரண மசோதா. சாதாரண மசோதா அப்படின்றது நிதி விவகாரங்களே அதுல இருக்காது. ஓகேவா? எந்த விஷயங்களாலும் இருக்கலாம், ஆனா நிதி சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் இருக்காது. ஓகே, மீதி எந்த விஷயம்னாலும் அதுல இருக்கலாம். அதான் வந்து சாதாரண மசோதா. பண மசோதா அப்படின்றது நமக்கு வந்து வரி விதிக்கிறது, பொது செலவினம், ஓகேவா? பப்ளிக் மணில இருந்து செலவு பண்றது, இந்த போன்ற நிதி விவகாரங்கள் ரொம்ப முக்கியமானதுதான் பண மசோதா. நிதி மசோதா வந்து நிதி விவகாரங்கள் சம்பந்தமா உள்ளது. ஓகேவா? ஓகேவா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது பண மசோதா தான் ரொம்ப முக்கியமானது. இது வந்து வரி விதிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிதி மசோதால அதெல்லாம் இருக்காது. ஓகேவா? அடுத்தது அரசியலமைப்பு திருத்த மசோதா. இது எதுக்காக? நம்ம அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை திருத்தம் பண்றதுக்காக வழிவகுக்கக்கூடியது. ஓகேவா? இந்த மாதிரி 4 மசோதாக்கள் இருக்கு. நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ அப்ப நிதி மசோதாக்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 வகையா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஓகே, சாதாரண மசோதா. இங்க நம்ம சாதாரண மசோதா பண மசோதா கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஈஸியா முடிஞ்சிடும். சாதாரண மசோதா வந்து ஒரு மக்களவையிலையும் கொண்டு வரலாம், மாநிலங்களவையிலையும் கொண்டு வரலாம். ஓகே தானே? சாதாரண மசோதா அப்படின்றது மக்களவையிலையும் கொண்டு வரலாம், மாநிலங்களவையிலையும் கொண்டு வரலாம். ஓகே, சோ அது ஒரு சாதாரண மசோதா. ஏதோ ஒரு விவகாரங்களை பற்றி பேச போகுது. பணம் சம்பந்தமான, நிதி சம்பந்தமான விஷயங்கள் அங்க இல்ல. சோ பிரச்சனை இல்லை. ஆனா பண மசோதா வந்து பாத்தீங்கன்னா மக்களவையில மட்டும்தான் அறிமுகம் செய்ய முடியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை பற்றி ஓரளவு பார்த்திருக்கோம். பண மசோதாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி தேவை. அதே சேம் டைம் ராஜ்யசபால இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. ராஜ்யசபால அதுக்கான பவர் கிடையாது. ராஜ்யசபா டிஸ்கஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ராஜ்யசபால பாஸ் பண்ணணும், பாஸ் பண்றதுல இதெல்லாம் கிடையவே கிடையாது இல்லையா? இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சோ அப்போ மக்களவையில் மட்டும்தான் பண மசோதா, மணி பில்லை நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். ஒரு சாதாரண மசோதா வந்து ஒரு அமைச்சர் பண்ணலாம், ஒரு தனிநபர் பண்ணலாம், யாருனாலும் நம்ம அதை அறிமுகம் பண்ணலாம். ஆனா பண மசோதா அப்படின்றப்ப யாரு மட்டும் தான் பண்ண முடியும்? அமைச்சர் மட்டும்தான் அதை வந்து பண்ண முடியும். ஏன்னா பண மசோதா வந்து இவங்களுடைய கொள்கை சார்ந்தது. ஒரு அமைச்சர் மட்டும்தான் அதை வந்து பண்றதுக்கு முடியும். அடுத்தது சாதாரண மசோதாவுக்கு குடியரசுத் தலைவருடைய பரிந்துரை வேணுமா? அவருடைய ரெக்கமெண்டேஷன் இருந்தா தான் பண்ண முடியுமான்னு கேட்ட கிடையாது. ஆனா பண மசோதா அப்படின்றப்ப அதை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னால குடியரசுத் தலைவர்களுடைய அறிமுகம் தேவை. குடியரசுத் தலைவர் ஓகே சொன்னா மட்டும்தான் அதை கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ சாதாரண மசோதாவை மாநிலங்களவை நினைச்சா மறுக்கலாம், திருத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து லோக்சபால ஒரு மசோதா வந்து வருது. அந்த மசோதா இப்ப ராஜ்யசபாக்கு போகுது அப்படின்னா இங்க வந்து பாஸ் ஆயிடுச்சு. இவங்க வந்து பாஸ் பண்ணலாம், இல்ல மறுக்கலாம், இல்ல கரெக்ஷன் பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாம், திருத்த கூட செய்யலாம். ஓகேவா? ஆனா இத வந்து மாநிலங்களவை லோக்சபால வந்து பாஸ் பண்ணி இங்க போயிட்டுனா என்ன சொல்றது, ராஜ்யசபாவுக்கு வந்து போகும்போது இவங்க வந்து இதை மறுக்கிறதுக்கே முடியாது. ஓகேவா? இவங்க வந்து ஓகே சொல்லிதான் ஆகணும். ஓகே சொன்னாங்களோ சொல்லாலையோ 14 நாள் அவங்க கையில இருக்கும். 14 நாள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பாஸ் ஆகி போயிடும். ஓகேவா? சோ இந்த மசோதாவை மாநிலங்களவைக்கு போகும்போது என்ன பண்ணலாம்? இவங்க அதிகபட்சமா 6 மாசம் வரை வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த 6 மாசத்துக்குள்ள அவங்க வந்து பதில் சொல்லணும்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்கள் அதிகபட்சம் 14 நாட்கள். இங்க வந்து அவங்க வந்து மறுக்கலாம், திருத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இங்க அப்படி இல்ல. 14 நாட்கள் வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்கள வச்சுக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆகி போயிடும். ஓகேவா? மக்களவையிலிருந்து மாநிலங்களவைக்கு மசோதா அனுப்பப்படும் போது மக்களவை தலைவரின் சான்றிதழ் இணைக்க தேவையில்லை. ஓகேவா? மக்களவையிலிருந்து மாநிலங்களுக்கு போகும்போது இம்மசோதாவுக்கு அனுப்பப்படும் போது மக்களவை தலைவருடைய சான்றிதழ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மக்களவை தலைவருடைய சான்றிதழ் வந்து இங்க கண்டிப்பா இணைக்கப்படணும். ஸோ ரொம்ப முக்கியமான, ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். ஓகேவா? பண மசோதா மக்களவையிலிருந்து மாநிலங்களுக்கு போகும்போது அந்த மக்களவையில சபாநாயகருடைய, ஓகே, மக்களவை தலைவர் யாரு? சபாநாயகர். சபாநாயகருடைய சான்றிதழ் வந்து நமக்கு வந்து இணைக்கப்பட வேண்டும். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த ஒரு பில் வந்து சாதாரண பில்லா, மணி பில்லா, இல்ல பினான்ஸ் பில்லா, அதாவது பண மசோதாவா, நிதி மசோதாவா, சாதாரண மசோதாவா முடிவு பண்றது யாரு? சபாநாயகர் தான் முடிவு பண்ணுவாரு. ஓகேவா? சோ அடுத்தது, இப்ப 2 அவையிலையும் நிறைவேற்றப்பட்டாச்சு. இப்போ ஒரு பில் வந்து லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, ராஜ்யசபாக்கு வந்தாச்சு, ராஜ்யசபாலையும் பட்டாச்சு அப்படின்னா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படும். என்ன நடக்கும்? குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அதை வந்து அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஓகே, ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா இதை வந்து மக்களவை மட்டும்தான் அப்படின்னு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அதுவும் குடியரசுத் தலைவருடைய இதுக்கு போவோம். இங்க அமைச்சரால் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அது என்ன பில் ஆயிரும்? ஒரு சாதாரண மசோதா அமைச்சரால் அறிமுகம் பண்ணப்பட்டுச்சுன்னா என்ன பில்? அது கவர்மெண்ட் பில் இல்லையா? அமைச்சரால் அறிமுகம் பண்ணப்பட்டுனா அது வந்து கவர்மெண்ட் பில். சாதாரண ஒரு எம்பியால அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னா அது வந்து தனிநபர் பில். அப்போ ஒரு அமைச்சரால அறிமுகம் செய்யப்பட்டு மக்களவையில தோற்று போனா மக்களவை வந்து பதவியை விலக நேரிடும். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது, அமைச்சரால அறிமுகம் பண்ணப்பட்டிருந்து இப்ப வந்து மக்களவையில வந்து தோத்து போயிடுச்சு, அதாவது மக்களவையில வந்து பாஸ் பண்ணப்படல அப்படின்னா என்ன? ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, சாதாரண மசோதா என்ன ஆகும்? அமைச்சரவை பதவி விலக நேரிடும். ஆனா இங்க வந்து இங்க ஆட்டோமேட்டிக்காவே இதை யார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க? எதை? பண மசோதாவை அமைச்சர் தான் பண்றாரு. அமைச்சர் பண்றப்ப அந்த மசோதா தோற்று போனால், அதாவது பாஸ் ஆகல அப்படின்னா யாரு? அமைச்சரவை பதவி விலக நேரிடும். ஓகேவா? என்ன சொல்ல வரனா, எந்த ஒரு மசோதாவும் பண மசோதாவை அமைச்சர் தான் பண்ண முடியும். ஓகேவா? நார்மல் மசோதாவை அமைச்சரும் பண்ணலாம், சாதாரண எம்பியும் பண்ணலாம். இப்போ அமைச்சர் எப்போ பண்ணாலும் அந்த மசோதா பாஸ் பண்ணப்படவில்லை அப்படின்னா, மக்களவையில தோற்று போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அமைச்சரவை பதவி விலக நேரிடும். இப்போ மத்திய இது மக்களவையிலையும் மாநிலங்களையும் பாஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் கைக்கு போயிடுச்சு. இப்ப சாதாரண மசோதால குடியரசுத் தலைவர் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம், ஓகேன்னு சொல்லி சட்டமாக்கலாம், இல்லைன்னா மறுக்கலாம். ஓகேவா? இல்ல இதெல்லாம் சட்டமாக்க முடியாதுன்னு மறுக்கலாம், இல்ல பாராளுமன்றத்தினுடைய மறுபரிசீலனைக்காக திருப்பி அனுப்பலாம். இல்லப்பா இதுல வந்து சில இது இருக்குது, என்னன்னு சொல்லி ஒரு வாட்டி கூட பாருங்க அப்படின்னு அனுப்பலாம். ஓகேவா? ஓகே, சோ அடுத்தது இங்க பண மசோதாவை ஒன்லி அவர் ஓகே சொல்லலாம், இல்லைன்னா அவர் வந்து என்ன சொல்லலாம்? ஓகே இல்லைன்னு சொல்லலாம், மறுக்கலாம். ஆனா மறுபரிசீலனைக்காக அனுப்பி வைக்க முடியாது. ஏன்? யோசிச்சு பாருங்க. மறுபரிசீலனை, ஏன்னா அவருடைய பிரியா ரெக்கமெண்டேஷன், அவர் ஓகே சொல்லிதான் அது வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுது பண மசோதா இல்லையா? ஸோ அப்போ வந்து மறுபரிசீலனைக்காக அனுப்பி வைக்க முடியாது. ஓகே, ஸோ பாருங்க, ஒவ்வொன்றா திருப்பி பார்க்கலாம். சாதாரண மசோதா மட்டும் பாருங்க. இப்போ சாதாரண மசோதா மட்டும் பாருங்க. மாநிலங்களவை, மக்களவை எங்கனாலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. ஒரு சாதாரண மசோதா எந்த ஒரு நபர்னாலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படலாம். ஓகேவா? அமைச்சரோ, தனிநபரோ, ராஜ்யசபா எம்பியோ, லோக்சபா எம்பியோ, யார் வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? குடியரசுத் தலைவருடைய அறிமுகம் வேணுமா, அவர் வந்து ஏதாவது பண்ணணுமா, அவர்கிட்ட வந்து பிரியா ரெக்கமெண்டேஷன் வேணுமா அப்படின்னா எதுவுமே கிடையாது, ஈஸியா பண்ணலாம். ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து மக்களவையில இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா மாநிலங்களுக்கு வரும், மாநிலங்களவையில இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா அங்க பாஸ் பண்ணி மக்களவைக்கு வரும். ஸோ நம்ம வந்து மக்களவை கணக்கே போவோம். மக்களவையில அந்த பில்லை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அங்க பாஸ் பண்ணப்பட்டு இப்ப எங்க வரும்? மாநிலங்களவைக்கு வரும். ஒருவேளை மக்களவையில பாஸ் பண்ணப்படலைன்னா அந்த பில்லோட முடிஞ்சிடும். ஓகேவா? அந்த பில்லு ஒரு அமைச்சரால ஒரு அமைச்சரால அறிமுகப்படுத்தப்பட்டு மக்களவையில பாஸ் ஆகலைன்னா அமைச்சரவை பதவி விலக நேரிடும். அதே சமயம் அந்த பில்லு ஒரு தனிநபரால இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டு மக்களவையில பாஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இப்போ பாஸ் ஆகிட்டு எங்க வரும்? மாநிலங்களவை வரும். மாநிலங்களவை அதிகபட்சம் 1 மாசத்துக்குள்ள அதை வந்து பாஸ் பண்ணிருக்கணும். ஸோ பாஸ் பண்ணக்கு அப்புறம் எங்க போகும் பாத்தீங்கன்னா, எங்க போவோம்? குடியரசுத் தலைவருடைய கைக்கு போவோம். ஓகேவா?
குடியரசுத் தலைவர் வந்து இப்ப என்ன பண்ணலாம்னா, ஓகே நான் என்ன சொன்னேன், 1 மாதம் சொன்னேன்னா 1 மாதம் இல்லைங்க 6 மாதம். ஓகேவா, 6 மாத காலம் வரை மக்களவை மாநிலங்களை வச்சுக்கலாம். நான் எங்கேயாவது 1 மாதம் சொன்னேன், இல்ல ஓகே ஃபைன். மாநிலங்களவை இந்த மசோதாவை 6 மாத காலம் வரை வச்சிருக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் இதை வந்து பாஸ் பண்ணிடும். ஸோ லாஸ்ட்ல குடியரசுத் தலைவர் இதை வந்து கேன்சல் பண்ணலாம், இல்ல ஓகே சொல்லலாம், இல்ல மறுபரிசீலனைக்காக திருப்பி அனுப்பலாம். ஓகேவா, ஓகே. ஒரு மசோதாவை வந்து அதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணதான், கவர்மெண்ட் மசோதாவை இன்ட்ரோடியூஸ் பண்ண 1 வாரத்துக்கு முன்னாடி ரெக்கமெண்டேஷன், அதாவது அனுமதி கேட்டுக்கணும். தனிநபர் மசோதாவை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஒரு மாசம் முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ண ரெக்கமெண்டேஷன், அதாவது அனுமதி கேட்டுக்கணும். புரிஞ்சுல, கிளியர் தானே? சாதாரண மசோதா. பண மசோதா என்ன பண்ண முடியும்னா மக்களவையில மட்டுமே அறிமுகம் செய்யப்படும். பண மசோதா வந்து மக்களவையில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அறிமுகம் செய்ய முடியும். ஏன் வந்து பாத்தீங்கன்னா பண மசோதாவுக்கு மாநிலங்களவையில எந்த ஒரு பவருமே கிடையாது. ஓகேவா, இப்போ அதை யார் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேவா, குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி பெற்று அமைச்சர் மட்டும் மக்களவையில பண்ணலாம். மக்களவையில இது வந்து பாஸ் ஆகல அப்படின்னா அமைச்சரவை பதவி விலக நேரிடும். ஒன்ஸ் பாஸ் ஆகிட்டு அப்படின்னா எங்க போனா மாநிலங்களவைக்கு போகும். மாநிலங்களவைக்கு போச்சுன்னா மாநிலங்களவை 14 நாள் கையில வச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்துடும். இதுக்கப்புறம் மறுபடி குடியரசுத் தலைவர்கிட்ட போகும். ஒரு பாயிண்ட் விட்டேன், மக்களவையிலிருந்து பாஸ் பண்ணி போகும்போது மக்களவை சபாநாயகருடைய சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும், அங்க வந்து இணைக்கப்பட வேண்டாம். ஓகேவா, ஸோ ஃபைனலா அவங்க கைக்கு போகும்போது மக்களவையிலிருந்து குடியரசுத் தலைவர் போவோம். குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், குடியரசுத் தலைவர் ஒன்றிலே ஓகே சொல்லலாம், இல்ல மறுக்கலாம். ஆனா மறுபரிசீலனைக்காக அனுப்பி வைக்க முடியாது. ஓகேவா, இதை திரும்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க முடியாது. ஒன்றிலே ஓகே சொல்லலாம், இல்ல வந்து நிராகரிக்கலாம். ஓகேவா, ஸோ அவ்வளவுதான் இந்த பண மசோதாவுக்கும் சாதாரண மசோதாவுக்கும் உள்ள வேறுபாடு. ஓகேவா, ஏதோ ஒரு நிதி மசோதா சொன்னீங்களே சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன டிஃபரெண்ட் மட்டும் இருக்கும், அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேவா, இன்ட்ரோடியூஸ் பண்றதெல்லாம் இவங்களே மாதிரி தான். ஓகே, ஸோ பார்க்கலாம் பின்னாடி. அப்போ சாதாரண மசோதா கிளியர் தானே? ஓகேவா, இதுல வந்து முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, 3ஆம் வாசிப்புலாம் நடக்கும். ஓகேவா, ஸோ ஒவ்வொருலையும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பொது விவாதம் நடக்கும், அதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பண மசோதா, சாதாரண மசோதா, பண மசோதா, இது வந்து 1, இது 2, இந்த ரெண்டையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது நிதி மசோதா. ஓகேவா, நிதி மசோதா வந்து பாத்தீங்கன்னா நிதி மசோதா 1, நிதி மசோதா 2 அப்படின்னு இருக்குது. ஓகேவா, நிதி மசோதா 1, நிதி மசோதா 2, சின்ன சின்ன டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, என்ன நிதி மசோதா 1ல என்ன இருக்கும்? ஓகே, நிதி மசோதா 1ல ஆர்டிகல் 110ல குறிப்பிடப்பட்ட எல்லாமே நிதி மசோதால இருக்கும். ஓகேவா, ஆர்டிகல் 110ல குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கும். பொதுவான சட்டமேற்ற வகைகள் நடக்கும். ஓகேவா, ஓகே. இந்த நிதி மசோதா 1 அப்படின்றது பண மசோதா கூட கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கும். எந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு இந்த நிதி மசோதா 1 மக்களவையில மட்டும்தான் அறிமுகம் செய்ய முடியும், மாநிலங்களவையில அறிமுகம் செய்ய முடியாது. ஓகேவா, அதே மாதிரி நிதி மசோதா 1 குடியரசுத் தலைவருடைய முன் பரிந்துரையின் அடிப்படையில மட்டும்தான் நம்ம வந்து அறிமுகம் செய்ய முடியும். ஓகேவா, ஆனா இன்ட்ரோடியூஸ் பண்றது மட்டும்தான் மணிபில் மாதிரி. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இரு நோக்கில். ஓகேவா, அதாவது அறிமுகம் செய்வது மட்டுமே, எழுதி கூட வச்சுக்கோங்க, அறிமுகம் செய்வது மட்டும் பண மசோதா மாதிரி. ஓகேவா, அறிமுகம் செய்வது மட்டும் பண மசோதாவுக்கு எப்படி நம்ம வந்து அறிமுகம் செய்யறோம்? ஒன்னு வந்து யார் தான் பண்ணணும், மக்களவையில் தான் பண்ணணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி பெற்றிருக்கணும். ஓகேவா, சோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதி மசோதா, அதுக்கு அப்புறம் உள்ள ப்ராசஸ் எல்லாம் சாதாரண மசோதா எப்படி நடக்கும்? மக்களவையில பாஸ் பண்றாங்க, மாநிலங்களுக்கு போகும். மாநிலங்களுக்கு போனா அங்க பண மசோதாக்கு என்ன பண்ணுவோம், நம்ம 14 நாள்ல மாநிலங்களவை ஏதாவது ஒண்ணு சொல்லி அனுப்பியிருக்கணும். அப்படின்னா இங்க அப்படி கிடையாது, 6 மாசம் வரை டைம் இருக்கு அவங்களுக்கு. ஓகேவா, சோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரோடியூஸ் பண்றது மட்டும் பண மசோதா டைப், அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும். ஓகேவா, நிதி மசோதா 2. ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படும் செலவினங்கள் தொடர்பான வகைகள். ஓகேவா, இது வந்து ஆர்டிகல் 110ல உள்ள எதையுமே வந்து உள்ளடக்கியது அல்ல. ஓகேவா, ஆர்டிகல் 110ல அது வந்து பெரிய இது வரும், நான் சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு.
இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே அனைத்து நோக்கிலும் சாதாரண மசோதாவை போலவே நடத்தப்படுகிறது. ஓகேவா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே சாதாரண மசோதா போல. ஓகே, அப்போ சாதாரண மசோதா ஓகே, பண மசோதா அது ஒரு பாட்டு. நிதி மசோதா 1 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றது மட்டும் பண மசோதாவுக்கு என்ன ப்ரொசீஜரோ அது மாதிரி பண்ணப்படும். மீதி நடைமுறைகள் எல்லாம் சாதாரண மசோதா மாதிரி. நிதி மசோதா 2 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே சாதாரண மசோதா மாதிரி தான் நடத்தப்படும். ஓகேவா? இப்போ நிதி மசோதா 1ல என்னலாம் சார் இருக்கும், என்ன அந்த 110 சொல்லிருப்பாங்க அப்படின்றது. ஓகேவா? இப்போ கடன் வாங்குறதுக்கான ஒரு ரூல் போடுறாங்க வச்சுக்கீங்களேன். கடன் வாங்குறதுக்கான ஒரு ரூல் போடுறாங்க. ஸோ பண மசோதால என்ன இருக்குன்னா, ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ டாக்ஸ் வந்து கூட்டுறது குறைக்கிறது இந்த வேலை எல்லாம் பண்றாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து பண மசோதால வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு டாக்ஸ் வரி கூட்டுறது பட்ஜெட் எல்லாமே பண மசோதா, மணி பில். ஓகேவா? ஆமா, சிம்பிளா வச்சுக்கோங்க பட்ஜெட் எல்லாமே. ஆனா அது சார்ந்த நிதி விஷயங்கள் இப்போ வந்து கடன் வாங்குறதுக்கு ஒரு இப்படிதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் எழுதி அதுல ஏதாவது மாற்றம் கொண்டு வராங்க வச்சுங்களேன், அதெல்லாம் நிதி மசோதா 1ல வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகேவா, கடன் வாங்குற விதியை பண்றாங்க அப்படின்றதுதான். ஸோ எப்படி வெளிநாட்டுல இருந்து கடன் வாங்கலாம், இல்ல இவங்கள்ட்ட இருந்து கடன் வாங்கினா எவ்வளவு வாங்கலாம் அப்படின்ற ரூல் எல்லாம் கொண்டு வராங்க வச்சுங்களேன், அது நிதி சம்பந்தமான விஷயம் எக்ஸாக்டா நமக்கு வந்து இதுல வந்துடும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கிறேன், நிதி மசோதா 1 மாநிலங்களவையில திருத்தம் செய்ய முடியுமா? எஸ், திருத்தம் செய்ய முடியும். பண மசோதாவை மாநிலங்களவையில திருத்தம் செய்ய முடியுமா? முடியாது. ஓகேவா? நிதி மசோதா 1 இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது மட்டும்தான் பிரச்சனை. ஆனா அதுக்கப்புறம் சாதாரண மசோதாவை திருத்தம் செய்யறது போல மாநிலங்களவை இதையும் திருத்தம் செய்யலாம். ஓகேவா? அதுலயும் ஒண்ணு இருக்கு. சாரி, ஓகே, ரொம்ப முக்கியமானது. அதுலயும் ஒன்று இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, வரியை குறைக்கிறது ஒழிப்பது தவிர வேற எந்த திருத்தத்தையும் குடியரசுத் தலைவர் பரிந்துரை இல்லாம நம்ம வந்து மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு சின்ன இது இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் லைட்டா நான் வச்சுக்கோங்க, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நிதி மசோதா 2ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிஜென்சி ஃபண்ட், இந்தியாவின் ஒருங்கிணைந்த தொகுப்பு நிதியிலிருந்து என்னென்ன செலவினங்களும் நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே நமக்கு இருக்கும். ஓகேவா? இது வந்து 110ல வரக்கூடிய விஷயம் எதுவுமே உள்ளடக்கிருக்காது. ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே சாதாரண மசோதா எப்படி செயல்படுமோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து செயல்படும். அப்படின்னா 2 அவையில எங்கனாலும் இது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் மசோதா, தனிநபர் மசோதா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசாங்க மசோதா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், தனிநபர் மசோதா என்ன, அரசாங்க மசோதா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த மசோதால என்னென்ன டைப் ஆஃப் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ 1 வந்து என்னது, சாதாரண மசோதா. 2 வந்து பண மசோதா. 3 நிதி மசோதா. நிதி மசோதால 2 இது பார்த்தோம். நிதி மசோதா 1, நிதி மசோதா 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படிதானே? ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, அதுதான் நமக்கு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். ஓகேவா? சட்ட திருத்த மசோதா. ஓகேவா? என்னது, சட்ட திருத்த மசோதா. அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது, இதுல ஒண்ணு விடுபட்டு இருக்குது. இந்த மணி பில் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இது வந்து ஆர்டிகிள் விதி 110ல சொல்லியிருப்பாங்க. விதி 110ல சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது, நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுல பினான்ஸ் பில் 1 வந்து பாத்தீங்கன்னா விதி 117 1ல சொல்லிருப்பாங்க. நான் முன்னாடி நோட் பண்ணிட்டு இருந்தோம். இங்க இருக்குங்க, வெரி சாரி. ஓகே, இருக்கு. ஓகேவா? பண மசோதா வந்து நமக்கு ஆர்டிகிள் 110ல சொல்லிருப்பாங்க. நிதி மசோதா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிதி மசோதா 1 வந்து ஆர்டிகிள் 117 கிளாஸ் 1ல சொல்லிருப்பாங்க. நிதி மசோதா 2 வந்து ஆர்டிகிள் 117 கிளாஸ் 3ல சொல்லிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானதை பார்த்துக்கோங்க, நான் இங்கேயும் சைடில் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ நிதி மசோதா 1 வந்து ஆர்டிகிள் 117 கிளாஸ் 1, நிதி மசோதா 2 வந்து ஆர்டிகிள், அதாவது விதி 117 கிளாஸ் 3. ஓகேவா? நான் வச்சுக்கோங்க, முக்கியமானது. கிளியரா? புரிஞ்சுச்சா? ஓகே. இப்ப அடுத்தது அரசியல் அமைப்பு திருத்த மசோதா. என்ன பார்க்க போறோம்? அரசியல் அமைப்பு திருத்த மசோதா அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, என்ன சார் அரசியல் அமைப்பு திருத்த மசோதா? ஸோ நிறைய வாட்டி இதை வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? நிறைய வாட்டி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தம் சொல்லி பார்த்துருக்கோம். என்ன சட்ட திருத்தம் அப்படின்றத இங்க நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? சட்ட திருத்தம் அப்படின்றது என்ன எப்படிதான் நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்றத இங்க வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த 4 வகையான பில் தான் நமக்கு இருக்கு. அப்போ ஒன்னு வந்து சாதாரண பில், பிரச்சனையே இல்லை. ஒன்னு மணி பில், அதை பற்றி பார்த்துட்டோம். அப்புறம் பினான்ஸ் பில், அதாவது நிதி மசோதால வந்து நமக்கு 2 இருக்கு. ஓகேவா? நிதி மசோதால நமக்கு வந்து 2 இருக்கு. ஒன்னு வந்து நிதி மசோதா 1, நிதி மசோதா 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3வது அதை பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போறோம்னா
இந்த அரசியலமைப்பு திருத்த மசோதா. ஸோ இந்த அரசியலமைப்பு திருத்த மசோதா அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. ஆர்டிக்கிள் உறுப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா உறுப்பு, விதி, ஷரத்து எல்லாமே மாறி மாறி வராங்க. ஓகேவா? ஆர்டிக்கிள்னு படிச்சுக்கோங்க. உறுப்புன்னு பார்த்தாலும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகேவா? இந்த ஆர்டிக்கிள் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படிலாம் எழுதிப்பாங்கன்னா உறுப்புன்னு எழுதியிருப்பாங்க, விதின்னு எழுதியிருப்பாங்க, சில இடத்துல ஷரத்துன்னு பார்ப்பீங்க. ஓகேவா? எல்லாமே இதுதான். ஸோ வேற ஏதாவது அதுக்கப்புறம் வேர்டிங் சொன்னா கூட நான் பார்த்து சொல்றேங்க. ஸோ ஆர்டிக்கிள் 368 கிளாஸ் 2, ஆர்டிக்கிள் 368 கிளாஸ் 2 அதுல வரக்கூடிய அனைத்து விதிகளும் இதுல அடங்கும். எதுல அடங்கும்? இந்த அரசியலமைப்பு சட்ட அரசியலமைப்பு திருத்த மசோதால வந்து அடங்கும். ஓகேவா? இந்த ரெண்டுமே நமக்கு வந்து இதுல அடங்கும். ஸோ நிறைய கான்ஸ்டியூஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்குது. ஆனா வந்து நமக்கு இந்தியா வந்து ஒரு ஸ்பெஷல். இந்த சட்ட திருத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நமக்கு வந்து பிளெக்சிபிள் இருக்குது. ஓகேவா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டனை போல எளிதானது அல்லது பிரிட்டனை, அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வெரி பிளெக்சிபிள், ஈஸியா அமெண்ட்மெண்ட் பண்ணிடலாம். ஆனா யூஎஸோடது, அமெரிக்காவோடது வந்து வெரி ரிஜிட். நம்ம சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்க்கும்போது பார்த்தோம், அரசியலமைப்பு திருத்தம் பண்றது, அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பிளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் ரெண்டுமே. ஓகேவா? ஆனா பிளெக்சிபிள்னு சொல்லும் போது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் தன்னுடைய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் பண்ற அளவுக்கு ஈஸியும் கிடையாது. அமெரிக்காவில் தன்னுடைய அரசியலமைப்பு திருத்த சட்ட அரசியலமைப்பை திருத்தம் பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டமும் கிடையாது. ஓகேவா? ஸோ நமக்கு ரிஜிட் தான், ஆனா அமெரிக்கா அளவுக்கு ரிஜிட் கிடையாது. நமக்கு திருத்துறது கஷ்டம் தான், ஆனா அமெரிக்கா அளவுக்கு கஷ்டமானு கேட்டா இல்ல. நமக்கு திருத்துறது ஈஸி தான், ஆனா பிரிட்டிஷ் அளவுக்கு ஈஸியா அப்படின்னு கேட்டாலும் இல்ல. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அரசியலமைப்பு திருத்த மசோதா அப்படின்றது. ஓகே, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு இடையில வந்து இந்த இரு அமர்வுகளின் கூட்டமர்வு. ஓகேவா? ஸோ சட்ட முன்வரைவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஈர் அவைகளிலும் கொண்டு வரலாம். இதை வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் இதை முடிச்சுட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இது ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வெளில கொடுத்துருக்கேன். ஸோ இரு அவைகளின் கூட்டமர்வு நமக்கு எப்போ நடக்கும்னா ரொம்ப முக்கியமானது. மசோதாவிற்கு புதிய திருத்தம் கொண்டு வர முடியாத நிலையில, ஓகேவா, மசோதாவிற்கு வந்து அதுல ஒரு விஷயமே எட்டப்படலை அப்படின்ற வரலாம். ஓகேவா? இது 2 காரணத்துக்காக கூட்டமர்வு வரலாம். கூட்டமர்வு வந்து பார்த்தீங்கன்னா 108 ஆர்டிகிள் 108. ஸோ 2 விஷயத்துக்காக வரலாம். ஒன்று வந்து இரு அவைகளிட்டையும் மறுப்புகள் வரும்போது, இல்லைன்னா ரொம்ப நாளும் வந்து காலம் தாழ்த்துறாங்க அப்படின்ற கண்டிஷன்ல மட்டும் நமக்கு வந்து வரலாம். ஓகேவா? இதை பற்றி நான் பின்னாடி டீட்டெயிலாக பேசுறேன். ஃபர்ஸ்ட் இந்த அரசியலமைப்பு திருத்த மசோதாவை வந்து முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா? ஜஸ்ட் இதனால சொன்னேன். இரு அவைகளின் கூட்டமைப்பை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுறேன் பின்னாடி. ஓகே, ஸோ இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அரசியலமைப்பு திருத்தம் நடவடிக்கை. ஓகே, எப்படி நம்ம வந்து பண்றோம் அப்படின்றது. இது வந்து பாத்தீங்கன்னா பகுதி 20 வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியானது ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுதி 20 சொல்லியிருக்காங்க. பிரிவு வந்து 368, ஆர்டிகிள் 368. நிறைய இடத்துல கேள்விப்படுவீங்க. ஆர்டிகிள் 368 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அரசியலமைப்பு மற்றும் அதன் நடைமுறையை திருத்துவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை பகுதி 20 ஆர்டிகிள் 366 வகுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேவா? நீங்க திருத்தலாம், மாத்தலாம், நீக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அடிப்படை கட்டமைப்புக்கு உட்பட்டு. ஓகேவா? இதான் வந்து கேசவானந்த பாரதிலும் சொல்லுவாங்க. ஓகே, அடிப்படை கட்டமைப்பை நம்ம வந்து மாத்தவே முடியாது. இந்தியா அப்படின்னா என்னன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து மாற்ற முடியாது. ஓகேவா? இது வந்து நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு தென்னாப்பிரிக்க நடைமுறையிலிருந்து பெறப்பட்டது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இந்த அரசியலமைப்பை திருத்துறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்த்தோம். தென்னாப்பிரிக்க நடைமுறையிலிருந்து பெறப்பட்டது. பாராளுமன்றம் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை திருத்த முடியாது. என்ன சார் அடிப்படை கட்டமைப்பு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டுறீங்க, அது என்னன்னு சொல்லி முடியுங்க அப்படின்றீங்களா? ஸோ அடிப்படை கட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஒரு 20 லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் அதை வந்து சொல்றேன், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ லைட்டா இப்போ வந்து சொல்றேன், மீதி பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேவா? நமக்கு கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரமசி. கான்ஸ்டிடியூஷன் தான் நமக்கு வந்து எப்பவுமே டாப். அதுதான் நமக்கு வந்து மெயின். அதை சார்ந்தான் எல்லாம். அதுக்கு மேலானது எதுவுமே இல்லை. ஓகேவா? இதான் நமக்கு அரசியல் சட்ட புத்தகம். அதுக்கு மேலானது எதுவுமே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா பைபிள் தான் எல்லாமே. பைபிள்ல சொல்லப்பட்டதுக்கு மேலானது எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்க நமக்கு கான்ஸ்டியூஷன் தான். அப்புறம் நம்ம கண்ட்ரி என்ன கண்ட்ரி? ஒரு சாவரின் கண்ட்ரி, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஒரு ரீபப்ளிகன் கண்ட்ரி இருக்கு இல்லையா? ஸோ நம்ம சாவரின் இல்லாத கண்ட்ரியாட்டு மாற்றுறது மாதிரியான ஒரு திருத்தங்கள் கொண்டு வர முடியாது. டெமோக்ராட்டிக்கை பாதிக்கிற மாதிரி திருத்தங்கள் கொண்டு வர முடியாது. ரீபப்ளிகன் நேச்சரை பாதிக்கிற மாதிரி திருத்தங்கள் கொண்டு வர முடியாது. ஓகேவா?
அதே மாதிரி நம்ம பிரியாம்பிள் நான் வச்சுக்கோங்க, அதான் வேற எதுவும் சொல்ல, பிரியாம்பிள் சொன்னதுதான் செக்குலர். அதுக்கு இடையூறு வரது மாதிரியான திருத்தங்கள் கொண்டு வர முடியாது. இதெல்லாம் நம்ம வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். நம்ம கண்ட்ரினா என்னன்னு சொல்லும்போது ஒரு செக்குலர் கண்ட்ரி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர். நம்ம வந்து செக்குலர் இல்லாத கண்ட்ரியை நம்ம வந்து மாற்ற முடியாது. ஓகேவா? அதுக்காக எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஓகே, பாலிட்டி பேசுவோம், பாலிடிக்ஸ் பேச வேணாம். ஃபைன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர் என்ன, லெஜிஸ்லேச்சர் தனி, எக்ஸிகியூட்டிவ் தனி. ஓகே, அடுத்து நமக்கு என்னது, ஜுடிஷியரி தனி. ஸோ அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் பற்றி நமக்கு, ஸோ அப்போ அதையும் நமக்கு நாளைக்கு வந்து சேர்த்துக்கோ வாங்கவும் முடியாது. இதெல்லாம் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அப்புறம் வந்து ஃபெடரல் கேரக்டர், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், கூட்டாட்சி தத்துவம் நமக்கு இருக்கு இல்லையா? அதாவது மாநிலங்கள் அதாவது மாநிலத்துல ஒரு அரசாங்கம், மத்தியில ஒரு அரசாங்கம். ஓகேவா? ஃபெடரல் கேரக்டர், இதே நம்ம வந்து மாற்ற முடியாது. அப்புறம் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன், அதையும் மாற்ற முடியாது. ஜுடிஷியல் ரிவ்யூ ஆல்சோ ஏ பேசிக் ஸ்ட்ரக்சர், ரொம்ப முக்கியமானது. ஜுடிஷியல் ரிவ்யூ பின்னாடி நம்ம இதை பற்றி நீதிமன்றங்கள் படிக்கும்போது பார்க்கலாம். ஜுடிஷியல் ரிவ்யூ, ஓகே, என்னது, நீதி மறுசீராய்வு, அதுவும் நமக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பார்லிமெண்டரி சிஸ்டம், ரூல் ஆஃப் லா. ஓகே, பார்லிமெண்டரி சிஸ்டம் பாராளுமன்ற முறை, ரூல் ஆஃப் லா, ரூல் ஆஃப் லா வந்து சட்டத்தின் ஆட்சி, அதுவும் நம்ம வந்து மாற்ற முடியாது. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், ஓகேவா? அது மாதிரி ஒரு 20 விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ போக போக பார்க்கலாம். அப்போ அடிப்படை கட்டமைப்பை வந்து திருத்த இயலுமா அப்படின்னு கேட்டா திருத்த இயலாது. ஓகேவா? இது வந்து ஒரு செக்குலர் நேஷன். இல்ல நாங்க ஃபியூச்சர்ல வந்து இந்தியா இந்துக்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறோம் அப்படின்னா முடியாது. ஓகேவா? அதை கூட பண்றதுக்கு ஓகே, ஸோ அது வந்து மாற்ற முடியாது. ஓகேவா? இப்போ சட்ட திருத்தும் நடைமுறைகள் என்னென்ன, சட்டத்தை திருத்துவதற்கான நடைமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ அப்படியே ரீகால் பண்ணுங்க, நான் சொல்ல இப்படிதான் படிக்கணும். ஓகேவா? சாதாரண மசோதாவை எந்த அவையில இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், எந்த அவையிலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் இல்லையா? மக்களவையில இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், மாநிலங்களவை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். பண மசோதாவை எந்த அவையில இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், அறிமுகம் பண்ணலாம்? பண மசோதாவை மக்களவையில மட்டுமே அறிமுகம் செய்ய முடியும். நிதி மசோதா 1 எந்த அவையில இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்? நிதி மசோதா 1 மக்களவையிலையும் மக்களவையில மட்டும்தான் அறிமுகம் செய்ய முடியும், அப்படித்தானே? அடுத்தது நிதி மசோதா 2 எந்த அவையில இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்? நிதி மசோதா 2 எந்த அவையிலனாலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இப்போ அரசியலமைப்பு திருத்தக்கூடிய மசோதாவை எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா பாராளுமன்றத்துல எந்த அவையிலையும் தொடங்கலாம், மக்களவையும் தொடங்கலாம், மாநிலங்களும் தொடங்கலாம். ஓகேவா? சோ இந்த மசோதா வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் தான் கொண்டு வரணுமா கேட்டீங்கன்னா இதுவும் சாதாரண இது மாதிரி அமைச்சரும் கொண்டு வரலாம், தனிநபரும் கொண்டு வரலாம். அமைச்சரும் கொண்டு வரலாம், தனிநபரும் கொண்டு வரலாம். அப்புறம் மீதி எல்லாமே அந்த இதுதான். அமைச்சர் கொண்டு வந்து ஃபெயில் ஆயிட்டா என்ன ஆகும்? அமைச்சரவை கலைய நேரிடும். சாதாரண உறுப்பினர்கள்லாம் அதுக்கப்புறம் அப்படி இருக்கும். ஓகேவா? அப்போ மசோதா 2 அவைகளிலும் சிறப்பு பெரும்பான்மை மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும். மசோதா 2 அவைகளிலும் சிறப்பு பெரும்பான்மை மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஓகே, அப்போ அரசியலமைப்பின் திருத்தம் வந்து பாராளுமன்றத்தினுடைய எந்த அவையிலும், அதாவது 2 அவைகளிலும் தொடங்கப்படலாம். ஓகேவா? ஆனா இப்போ ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, இப்போ அரசியலமைப்பு திருத்த மசோதாவை சட்டமன்றங்கள்ல கொண்டு வர முடியுமா? ஓகேவா? ஒரு பண மசோதா சட்டமன்றத்துல கொண்டு வரலாம், ஒரு சாதாரண மசோதா ஒன்று சட்டமன்றத்துல கொண்டு வரலாம். ஓகேவா? இந்தியாவுக்கு பொருந்தாது. சட்டமன்றம் மாநில சட்டமன்றம் மாநிலங்களுக்கான அதிகாரம் தான். ஓகேவா? அப்போ இந்தியா முழுமைக்கும் கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியா முழுமைக்கும் ஆனது. ஓகேவா? தமிழ்நாட்டில் இயற்றப்பட்ட சட்டம், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ஆனது. ஆனா கான்ஸ்டிடியூஷன் வந்து இந்தியர்களாகிய ஒவ்வொருத்தருக்கும் ஆனது. ஓகேவா? அப்போ நீங்க வந்து இப்ப கேக்குறேன், மக்களவையில இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், மாநிலங்களவையில இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், மாநில சட்டமன்றத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஓகேவா? இது என்ன சார் பெரிய விஷயம் அப்படின்னு. ஆனா எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் ஆகும், ஒருவேளை பண்ணலாமோ, ஏன் பண்ணக்கூடாது, ஒரு மாநில அரசா ஏன் பண்ண முடியாது, பண்ணலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க கன்ஃபியூஸ் ஆகும் தெரியுமா? எக்ஸாம் சென்டர்ல தான் உட்காரும் போது தான் கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய குழப்பங்கள் வரும், பயங்கரமா வரும். அதனாலதான் டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கணும். படிக்கிறீங்க, ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறீங்க, ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுறீங்க. ஓகேவா? அந்த ஒரு படத்தை சொல்லுவாங்கல்ல, வந்தா சுத்தா ரிப்பீட்ன்ற மாதிரி. ஓகேவா? படிச்சா ரிவைஸ் பண்ணா, டெஸ்ட் எழுதுனா, தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணா ரிப்பீட். ஓகே, அடுத்ததும் மறுபடியும் தப்ப கரெக்ட் பண்றது, மறுபடியும் படிக்கிறது. ஓகேவா? ஸோ தப்ப கரெக்ட் பண்ற மீனிங் வந்து மறுபடியும் படிக்கிறது. ஓகேவா? ஸோ படிச்சா, ரிவைஸ் பண்ணா, டெஸ்ட் எழுதுனா ரிப்பீட். அவ்வளவுதான் நம்மளுடைய வேலை. ஓகேவா? டெய்லி ரொட்டீன் என்ன?
தூங்கணும், சாப்பிட்டோம், படிச்சோம், ரிப்பீட், அவ்வளவுதான். ஓகே, அந்த படிச்சவங்களுக்கு உள்ளதுல எப்படி படிக்கிறோம்? படிக்கிறோம், ரிவிஷன் பண்றோம், டெஸ்ட் எழுதுறோம், ரிப்பீட். ஓகேவா? ஸோ அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 2 அவைகளிலும் சிறப்பு பெரும்பான்மை மூலம் நிறைவேற்றப்படணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சிறப்பு பெரும்பான்மைனா என்ன? 2/3 ஆஃப் மெஜாரிட்டி. அவையில வந்திருக்கல 3ல 2 பங்கு பேர் என்ன பண்ணணும்? 2 அவைகளிலும் தனித்தனியாக நிறைவேற்றப்பட வேண்டும். தட் மீன் ஃபர்ஸ்ட் மக்களவையில இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா மக்களவையில ஃபர்ஸ்ட் பெரும்பான்மையில நிறைவேற்றணும். ஓகேவா? ஏன்னா கான்ஸ்டியூஷனே மாத்துறோம், சும்மா ஏதோ 10 பேர் சைன் போட்டோம்னா ஓகே எல்லாம் சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போ 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி வேணும். அப்போ 2 அவைகளும் தனித்தனியா அப்படின்னா இங்கேயும் நமக்கு நிறைவேற்றப்படணும், அடுத்தது மாநிலங்களவையிலும். இப்போ மாநிலங்களவையில இன்ட்ரோடியூஸ் ஆகும்னா ஃபர்ஸ்ட் மாநிலங்களவையில சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றப்படணும், அடுத்தது மக்களவையில சிறப்பு பெரும்பான்மையில நிறைவேற்றப்பட வேண்டும். ஓகேவா? சோ ஒவ்வொரு பாயிண்டையும் தெளிவா கேட்டுவாங்க, உங்களை ஒவ்வொன்றா உள்ள கூட்டிட்டு போறேன். எண்ட் ஆஃப் இதுல உங்களுக்கு ஒரு ஹோல் ஐடியா கிடைக்கும். ஓகேவா? சோ அடுத்தது இங்க ஜாயின்ட் சிட்டிங்க பயன்படுத்தலாமா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? சட்ட திருத்த மசோதா ஓகேவா நிறைவேறவில்லை என்றால், ஓகே, இல்ல காலம் தாழ்த்தப்படுகிறது என்றால் அதுக்கு ஜாயின்ட் சிட்டிங் கூட்ட அமர்வு ஏற்படுத்தலாமா அப்படின்னு கேட்டா ஏற்படுத்த முடியாது. ரொம்ப முக்கியமானது, கூட்ட அமர்விற்கு வழிவகை இல்லை. ஓகேவா? கூட்ட அமர்விற்கு வழிவகை இல்லை. ஜாயின்ட் சிட்டிங் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு, சிஏபி, ஓகேவா, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு, அரசியலமைப்பு திருத்த மசோதாவிற்கு இல்லை. என்ன 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 திரும்ப சொல்லுங்க. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு ஜாயின்ட் சிட்டிங் இல்லை. அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு கூட்டமர்வு அப்படின்ற கான்செப்டே இல்ல. ஓகே, அப்ப என்ன பண்ணும்? 2 அவையிலையும் தனித்தனியா நிறைவேற்றப்பட வேண்டியது கட்டாயம். அதுதான் அந்த வார்த்தை, இது கூட சேர்ந்த வார்த்தை. தனித்தனியா நிறைவேற்றப்படணும் அப்படின்னா நிறைவேற்றப்படலாம், சேர்த்து வச்சு நிறைவேற்றலாமா? முடியாது. ஓகே, சேர்த்து வச்சு நிறைவேற்றலாம்னா நிறைவேற்ற முடியாது. ஓகேவா? சோ 2 அவையிலையும் தனித்தனியாக நிறைவேற்றப்பட்ட பின் எங்க போவோம்? குடியரசுத் தலைவர்கிட்ட போவோம். குடியரசுத் தலைவர் தன்னுடைய ஒப்புதலை அந்த மசோதாவிற்கு கட்டாயம் அளிக்க வேண்டும். அடுத்த முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? கட்டாயம் அளிக்க வேண்டும். அப்போ கட்டாயம் ஒரு அளிச்சதுக்கு அப்புறமா அது வந்து மசோதாவா மாறும். இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ல நீங்க பாருங்க. ஓகேவா? குடியரசுத் தலைவர்கிட்ட மணி பில் போகுது, என்ன பண்ணலாம்? அவரு ஓகே சொல்லலாம், நிராகரிக்கலாம், 2 மறுபரிசீலனைக்காக அனுப்ப முடியாது. ஓகேவா? மற்ற 3 பில்லுமே சாதாரண பில்லா இருக்கட்டும், நிதி மசோதா 1 இருக்கட்டும், நிதி மசோதா 2 இருக்கட்டும், அதெல்லாம் என்ன பண்ணலாம்? குடியரசுத் தலைவர்கிட்ட போனா ஓகே சொல்லலாம், நிராகரிக்கலாம், இல்லைன்னா மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்பலாம். கரெக்டா? ஆனா இங்க அவரு ஓகே சொல்லிதான் ஆக வேண்டும். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றோம், 2/3 ஆஃப் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணி வருது, அவரு ஓகே சொல்லிதான் ஆக வேண்டும். புரியுதா? ஒன்ஸ் பாத்துடலாமா சொல்லிட்டு, அப்போ சட்டத்தை எப்படி திருத்த போறோம்? இப்போ ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரீங்க அப்படின்னா, ஓகே, ஜிஎஸ்டி பில், ஓகே, ஜிஎஸ்டி பில் இருக்கட்டும், அமெண்ட்மெண்ட் சட்டத்தை வந்து திருத்துறதுக்காக கொண்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பாராளுமன்றத்துடைய எந்த அவையிலையும், மக்களவை, மாநிலங்களவை, எந்த அவையிலையும் நம்ம இந்த பில்லை வந்து கொண்டு வரலாம். ஒரு மசோதாவை அமைச்சரோ இல்ல சாதாரண உறுப்பினரோ, எம்பியோ மினிஸ்டரோ யாரும் கொண்டு வரலாம். ஓகேவா? சோ கொண்டு வரலாம். ஆனா அதே சேம் டைம் மாநில சட்டமன்றங்கள்ல கொண்டு வர முடியாது. ஏன் இது சொல்றேன்னா, ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து வைப்பாங்க, இப்படி ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஓகே, நம்ம இங்க படிக்கும் போது புக்ல எங்கேயும் பாத்துக்க மாட்டோம். திடீர்னு போயிட்டு அங்க பார்க்கும்போது பார்க்கலையே, ஒருவேளை கொண்டு வரலாமோ அப்படின்னு தோணும். ஓகேவா? அப்போ பார்லிமெண்ட்ல மட்டும் தான் கொண்டு வர முடியும். 2 அவையில எங்கனாலும் கொண்டு வரலாம், யாரு வேணாலும் கொண்டு வரலாம். ஓகே, இதுல வந்து எந்த டவுட்டும் இல்லை. கிளியர். அடுத்தது இங்க விஷயம் என்னன்னா, இந்த சிறப்பு பெரும்பான்மை மூலம் தான் நிறைவேற்றணும், 2 அவையிலையும் தனித்தனியா நிறைவேற்றப்படணும். ஜாயின்ட் சிட்டிங்க்கு இங்க வந்து வேலையே இல்லை. கூட்டமைவிற்கு இங்க வந்து வாய்ப்பே இல்லை. ஓகே, கூட்டமர்வு வச்சு முடிச்சிடலாமா கேட்டா வாய்ப்பு இல்லை ராஜா. ஓகே, 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட பின் யார்கிட்ட போவோம்? குடியரசுத் தலைவர்கிட்ட போவோம். குடியரசுத் தலைவர் என்ன பண்ணணும்? நிராகரிக்கலாம், அப்படியா? இல்ல. மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்பலாம், அப்படியா? இல்ல. அவர் வந்து அந்த மசோதாவிற்கு கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஓகேவா? அப்போ ஒப்புதலை என்ன பண்ணணும்? கட்டாயம் அளிக்க வேண்டும். ஜனாதிபதி ஒப்புதல் பெற்ற பின் அது வந்து என்ன மாறும்? சட்டமாக மாறிவிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் அது வந்து சட்டமாக மாறிவிடும். புரிஞ்சுதா? ஈஸியா இருந்தது. 3 கம்பேர் பண்ண முடியுதா? ஓகே.
அமைதியா உட்கார்ந்து மறுபடியும் புதுசா கேட்கறவங்களுக்கு ரொம்ப அப்படி கேரா இருக்கும். ஓகே, நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். அமைதியா அப்படி கண்ண மூடி உட்கார்ந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுங்க. நாளே அப்படி கொண்டு வாங்க. ஓகேவா? நீங்களே மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து அதை ரிவைஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓரளவு வந்த உடனே என்ன பண்ணுங்க, ஷார்ட் நோட்ஸ்ல வழக்கம் போல 4 கோடு போட்டு 4 காலம் பிரிச்சு உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிச்சிருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ற பீரியடு, மக்களவை மாநிலங்களவையில என்ன விஷயம், குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வேணுமா வேண்டாமா, அடுத்தது பாஸ் பண்ணி எப்படி பாஸ் பண்ணணும், சாதாரண இதுலையா சிறப்பு இல்லையா, ஓகே, குடியரசுத் தலைவர்கிட்ட போன அப்புறம் அவர் என்னெல்லாம் பண்ணலாம் இப்படின்றத நீங்க ஷார்ட் நோட்ஸ்ல ரெடி பண்ணிடுங்க. இல்ல சார் ஞாபகம் இருக்கனா விட்டுருங்க. ஓகே, அடுத்தது கொஸ்டின் ஏரியா இதெல்லாமே. ஓகேவா? இவ்வளவு பார்த்தது எல்லாமே கொஸ்டின் ஏரியா. பகுதி 20 ஆர்டிகல் 368. ஓகே, இப்போ இதுல ஒரு விஷயத்த நான் வந்து சொல்றேன். ஓகேவா? இந்த 3 நம்ம வந்து தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஒன்றை வந்து பார்த்துருவோம். இந்த பெரும்பான்மைன்றாங்க நிறைய இடத்துல. சிறப்பு பெரும்பான்மைன்றீங்க, சாதாரண பெரும்பான்மைன்றீங்க. என்ன சார் அது, வேற என்னெல்லாம் பெரும்பான்மை தான் இருக்குது சொல்லிருங்களேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பான்மையான வகைகள் வந்து மொத்தம் 4 வகைகள் இருக்குது. ஓகேவா? பெரும்பான்மை வகைகள் வந்து 4 வகைகள் இருக்குது. பெரும்பான்மைகள் ஒன்னு வந்து சாதாரண பெரும்பான்மை, ஒன்னு வந்து முழுமையான பெரும்பான்மை, ஒன்னு அறுதி பெரும்பான்மை, ஒன்னு சிறப்பு பெரும்பான்மை. ஓகேவா? சாதாரண பெரும்பான்மை வந்து சாதாரணமா பெரும்பான்மை இருக்குன்னா என்ன பண்ணணும், பாதி பேர் சப்போர்ட் பண்ணணும், அப்படிதானே? அதாவது 2ல் 1, அதாவது சாதாரண பெரும்பான்மை, அப்படிதானே? 2ல் 1 தான் சாதாரண பெரும்பான்மை. அப்போ சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் மெஜாரிட்டி, சாதாரண பெரும்பான்மை அப்படின்றது இங்கிலீஷ்ல வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல வந்து இங்கிலீஷ் வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சிம்பிள் மெஜாரிட்டி, சிம்பிள் சாதாரணமா. ஓகேவா? என்னன்னா வருகை தந்து வாக்களித்த உறுப்பினர்கள் பாதி. இன்னைக்கு வந்து மொத்த உறுப்பினர் 545 இருக்காங்க. வந்திருக்கிறது எத்தனை வந்திருக்காங்க? 400 வந்திருக்காங்க. அப்போ சாதாரண பெரும்பான்மைக்கு நமக்கு இப்போ எத்தனை பேர் வேணும்? 201 வேணும். 200க்கு அதிகமா வேணும். ஓகேவா? 200க்கு அதிகமா வேணும். மினிமம் 201 வேணும். 201ன்றதை விட 200 பிளஸ் அப்படின்றது நமக்கு வந்து கரெக்ட். ஓகேவா? 201ன்றதை விட மினிமம் 201 வேணும். கரெக்டா? 200க்கு அதிகமா இருக்கணும். 200க்கு கூடாது, 200க்கு அதிகமா இருக்கணும். அதான் வருகை தந்து வாக்களித்த உறுப்பினர்கள்ல பாதி. ரொம்ப முக்கியம். பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். வருகை தந்து இன்னைக்கு மொத்தம் நமக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் 543, 545 போட்டிருக்கேன், 543 இல்லையா? அதுல வருகை தந்தது 400 பேர், அதுல 200 பேர் வந்து ஓட் பண்ணணும். இதான் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி. ஸோ டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, சிம்பிள் மெஜாரிட்டி எங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க பண்ணலாம்? நம்ம படிச்சதுலயே ஃபர்ஸ்ட் கிளாஸே பார்த்தோம் நம்ம. ஆர்டிகல் 2(3) இல்லையா? ஆர்டிகல் 4 என்னது ஞாபகப்படுத்தி பாருங்க. ஆர்டிகல் 4 என்ன சொல்லுது? ஓகே, நான் சொல்ல மாட்டேன். நீங்க போயிட்டு ஆர்டிகல் 1 என்ன, 2 என்ன, 3 என்ன, 4 என்னன்னு சொல்லி பாத்துருங்க. ஓகேவா? அப்போ சிம்பிள் மெஜாரிட்டி அதுக்கு போதும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அப்போ வருகை தந்து வாக்களித்த உறுப்பினர் இதான் சிம்பிள் மெஜாரிட்டி. நம்ம எங்க நீங்க இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லிக்கணும் இல்லையா? சரி, பரவாயில்ல. ஓகே, சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்றது வருகை தந்து வாக்களித்த உறுப்பினர்கள்ல பாதி அப்படின்றது. இதுல என்னெல்லாம் திருத்தலாம் இங்க இருக்குது. ஓகே, இங்கே நானே பின்னாடி ஒழிச்சு வச்சுட்டு உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கிறேன். ஓகே, சரி, பரவாயில்ல, பாத்துக்கோங்க. ஆனா தேடுறது எப்பவுமே நல்லதுங்க. ஓகேவா? புதிய மாநிலத்தை அனுமதித்தல், நிறுவுதல், அதாவது ஆர்டிகல் 2. இது ஆர்டிகல் 3. புதிய மாநிலத்தை உருவாக்குதல், எல்லைகளை மறுசீரமைப்பு செய்தல், மாநிலத்தின் பெயர்களை மாற்றுதல், எல்லாமே. மாநிலங்களில் சட்ட மேலவையை உருவாக்குதல், அளித்தல், இதுக்கு யாரு பவர் இருக்குன்னா பாராளுமன்றத்துக்கு தான். இதை பண்றதுக்கு என்ன பண்ணணும்? சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். தமிழ்நாட்டிலே இப்போ சட்ட மேலவை, நமக்கு வந்து சட்ட பேரவை மட்டும் தான் அப்படின்னா, எம்ஜிஆர் பீரியட்ல வந்து சட்ட மேலவை இருந்து அப்புறம் வந்து அதை இது பண்ணிடுவாங்க. எம்ஜிஆர் பீரியட்ல வந்து அதை கொலாப்ஸ் பண்றாங்க. நமக்கு சட்ட ஒரு 6 ஸ்டேட்ல மட்டும் தான் இப்போ இருக்குது. நம்ம காஷ்மீர் தூக்கிட்டாங்க. 5 ஸ்டேட்ல மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? மாநிலங்கள்ல சட்ட மேலவையை உருவாக்கணும். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், நமக்கு ராஜ்யசபா மாதிரி இப்ப நமக்கு லோக்சபா ராஜ்யசபா இருக்கு இல்லையா? மக்களவை மாநிலங்களே அதே மாதிரி மாநிலத்திலையும் சட்ட பேரவை சட்ட மேலவைன்னு இருக்கும். ஓகே, நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப ஞாபகம் அதை உருவாக்குறதுக்கோ அளிக்கிறதுக்கோ சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். 2வது அட்டவணை என்னது? 2வது அட்டவணை ஷெட்யூல் 2. ஓகே, டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம், டிஇ, இ ஃபார் எமாலுமெண்ட்ஸ், ஊதியங்கள். ஸோ முக்கியமானவங்களுடைய ஊதியங்கள் நம்ம மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னாலும் அதுக்கு பில் கொண்டு வந்து தான் பாஸ் பண்ணணும். அதுக்கும் நமக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டியே போதுமானது. அடுத்தது பாராளுமன்றத்துடைய சிறப்பு உரிமைகள்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு என்ன போதும்? இந்த இதுவே இந்த சிம்பிள் மெஜாரிட்டியே நமக்கு வந்து போதுமானது. என்ன போதுமானது?
சிம்பிள் மெஜாரிட்டியே நமக்கு வந்து போதுமானது. புரிஞ்சா? ஓகே. அப்ப சிம்பிள் மெஜாரிட்டி என்ன? வந்திருக்க உறுப்பினர்கள்ல பாதிக்கு மேற்பட்டோர். ஓகேவா? 1/2 1/2 பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். இவ்வளவுதான் கான்செப்ட். என்னது? 1/2 மோர் தென் 1/2 பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். வருகை தந்து பிரசன்ட், ஓட்டிங் வாக்களித்த. ஓகே. அடுத்தது இன்னும் இருக்குங்க. குடியுரிமை மாற்றுறது, அலுவலக மொழியை உபயோகிக்கிறதுக்கு, பாராளுமன்றத்தின் ஆங்கில மொழியின் உபயோகம், தொகுதி சீரமைப்பு மோசமானது. ஓகேவா? இன்னைக்கு கூட ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? என்னது? பேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்குது. ஹேஷ்டாக் பார்த்துருப்பீங்க. பாராளுமன்றம் அண்ட் மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தல். ஓகே. யூனியன் பிரதேசம் 5, 6 உள்ளது. இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல பண்ணிடலாம். அடுத்தது முழுமையான பெரும்பான்மை. ஓகேவா? முழுமையான பெரும்பான்மை அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, மொத்த உறுப்பினர்கள்ல 50% மேல. ஃபர்ஸ்ட் என்னது நம்ம பார்த்தது? சாதாரண பெரும்பான்மை அன்னைக்கு வந்திருக்கிறதுல பாதிக்கு மேல. இது வந்து மொத்த உறுப்பினர்ல பாதிக்கு மேல. மொத்த உறுப்பினர் நமக்கு எத்தனை? 545, 543. ஸோ அதுல பாதிக்கு மேல. ஓகேவா? பாதிக்கு மேல அப்படின்றது 273. ஸோ என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அன்னைக்கு 300 பேர் தான் வந்திருக்கீங்களா, 273 பேர் நமக்கு வந்து ஓட் பண்ணியே ஆகணும். அப்படின்னா மட்டும்தான் அது வந்து பாஸ் ஆகும். ஓகேவா? அதான் அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஹவுஸோட டோட்டல், அவையின் மொத்த உறுப்பினர்களில் 50% மேல. ஓகேவா? இப்போ அப்புறம் பாத்தீங்கன்னா 545 நமக்கு என்ன வரும்? 273 வரும். ஓகேவா? அப்ப ராஜ்யசபால என்னது? இது வந்து பாத்தீங்கன்னா மக்களவையில. மாநிலங்களவையில, ராஜ்யசபால என்ன வரும்? ராஜ்யசபால மொத்தம் வந்து 240, 123ங்களா? கரெக்டா? 123 கரெக்ட். 246 எஸ் 123. ஓகேவா? இதான். சோ இது எங்க தனியா எங்கேயும் வந்து தேவைப்படாது. என்னன்னு சொல்லி பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, அறுதி பெரும்பான்மை. இது என்னன்னா, எஃபெக்டிவ்னா காலி இடங்கள், யாராவது ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கலாம், யாராவது இறந்து போயிருக்கலாம். ஓகேவா? மொத்த எண்ணிக்கையில இருந்து காலி இடத்தை மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறதுல 50%. அவை அறுதி எண்ணிக்கையில், அறுதி அப்படின்னா இப்ப இவ்வளவுதான் இருக்குங்க அப்படின்றது. ஓகேவா? இப்போ ஸ்ட்ரென்த் எவ்வளவு? எங்களுக்கு மொத்த ஸ்ட்ரென்த் 545. இப்ப எத்தனை பேர் இருக்கீங்க? இப்ப உண்மையிலே கிளாஸ்க்கு எத்தனை பேர் இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் பதவி நீக்கம் பண்றது, தூக்கி போடுறது, அவங்க எம்பி பதவியெல்லாம் காலி ஆயிட்டு மீதி 500 தான் இருக்குங்க. 45 பேர் நாங்க வந்து பதவி நீக்கம் பண்ணிட்டோம். இல்ல அவ்வளவுதான். 40 பேர் பதவி நீக்கம் பண்ணிட்டோம், 5 பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே. சோ அதுல மீதி இருக்கிறதுல பாதி. அதான் அறுதி பெரும்பான்மை, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சொல்லலாம். அடுத்தது இது எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் போது இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டி வந்து தேவைப்படும். ஓகேவா? அப்புறம் மக்களவை, மாநிலங்கள், சட்டமன்றங்களோட சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யும் போதும் இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டி நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா? அறுதி பெரும்பான்மை. ஓகே. முழு பெரும்பான்மைன்னு பார்த்திருப்போம். ஓகேவா? இல்ல அறுதி பெரும்பான்மை பார்த்தோம். ஓகே ஃபைன். அடுத்தது மாநிலங்களவையின் துணைத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் பொருட்டும் அங்க நமக்கு வந்து தேவைப்படுது. ஓகேவா? அப்போ குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களில் உள்ள தலைவர்கள். ஓகேவா? அதாவது சபாநாயகராக இருக்கட்டும், ஓகே, அதே மாதிரி துணை சபாநாயகராக இருக்கட்டும், மாநிலங்களவை துணை தலைவராகட்டும், இவங்கெல்லாம் பண்றது ரொம்ப முக்கியமானது. இப்பதான் வரும் சிறப்பு பெரும்பான்மை. சிறப்பு பெரும்பான்மையில நமக்கு 4 கேட்டகரி இருக்கு. சிறப்பு பெரும்பான்மை ஒன்னு வந்து ஆர்டிகல் 249 படி, ஒன்னு வந்து ஆர்டிகல் 368 படி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 360 இதான் வந்து டி. ஓகேவா? டி 4 இருக்கு. ஃபைன். அடுத்து ஆர்டிகல் 61 படி, அடுத்தது இது 4 வகை இருக்குது. என்ன சார் லெந்தா போகுது, ஏதோ ஈஸின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த சிறப்பு பெரும்பான்மை தான் முக்கியம். அதுல லாஸ்ட் 2 வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. அது ஆர்டிகல் 368 நமக்கு முக்கியம். இந்த ஆர்டிகல் 368 சொல்லதான் இவ்வளவு சுத்திட்டு இருக்கோம். ஓகேவா? சரி பார்க்கலாம். சிறப்பு பெரும்பான்மை இப்போ ஆர்டிகல் 249 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டிகல் 368 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டிகல் 61 ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஓகே. அப்போ ஆர்டிகல் 249ல சிறப்பு பெரும்பான்மை என்ன சொல்றாங்க? சிறப்பு பெரும்பான்மையில ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது புரிஞ்சுக்கல, சாதாரண பெரும்பான்மை புரிஞ்சா, முழு பெரும்பான்மை புரிஞ்சா, முழு பெரும்பான்மை முழுமையா இருக்கல பாதி, அறுதி பெரும்பான்மைனா வேக்கண்ட் எல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கல பாதி. ஓகேவா? சாதாரண பெரும்பான்மை அன்னைக்கு வந்திருக்கல பாதி. புரிஞ்சா? சிறப்பு பெரும்பான்மை பொதுவா என்னது? 2/3, 3/2 பங்கு. பொதுவா என்னது? 3/2 பங்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்னு விதி 249 கீழே சிறப்பு பெரும்பான்மை. சிறப்பு பெரும்பான்மை நமக்கு 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னுன்னா
ஆர்டிகிள் 249 கீழே இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் 249 என்ன சொல்லி பார்ப்போம். மொத்த உறுப்பினர்கள்ல 2/3 ஆஃப் த உறுப்பினர்கள் வருகை புரிந்து வாக்களிக்க வேண்டும். என்ன 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 மொத்த உறுப்பினர்கள்ல 2/3 ஆஃப் த உறுப்பினர்கள் வருகை தந்து வாக்களிக்க வேண்டும். இது வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இடங்கள். ஒன்னு ஆர்டிகிள் 249, ஒன்னு 312. ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டு ஆர்டிகிளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகிள். ஆர்டிகிள் 249 கீழே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எங்க பார்த்தோம்? பாராளுமன்றம் மாநில பட்டியலில் ஏதாவது சட்டம் இயற்ற முடியுமா அப்படின்னா ஏற்றலாம். ஆனா இயற்றும் போது இது மாநிலங்களுக்கு உரிய ஸ்பெஷல்ஸ் இது இல்லையா? மாநிலங்களுக்கு உரிய ராஜ்யசபாவை பார்த்தோம். மக்களவையிலிருந்து மாநிலங்களவை எப்படி கொஞ்சம் வேறுபட்டு கெத்தா நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னே என்னது, மாநில ராஜ்யசபா நினைச்சா ஸ்டேட் லிஸ்ட்ல சட்டம் இயற்ற முடியும். என்ன 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 என்னக்கா சொல்லுங்க? மாநிலங்களவை நினைச்சா ஸ்டேட் லிஸ்ட்ல சட்டம் இயற்ற முடியும். மறுபடியும் சொல்லுங்க, மாநிலங்களவை நினைச்சா ஸ்டேட் லிஸ்ட்ல சட்டம் இயற்ற முடியும். எப்படி சார் ஏற்ற முடியும்? ஆர்டிகிள் 249 சொல்றாங்க. ஆர்டிகிள் 249 சொல்றாங்க. என்ன பெரும்பான்மையில ஏற்ற முடியும்? வந்திருக்கிறதுல மொத்த உறுப்பினர்கள்ல 2/3 பேர் வருகை தந்து வாக்களிக்க வேண்டும். இப்போ ஆர்டிகிள் நமக்கு என்ன சொல்றோம்? 249 கீழே நம்ம பண்றது. இப்போ இதை முடிச்சுட்டு நான் சட்டத்துக்கு வரேன். ஓகேவா? இப்போ உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு சட்ட திருத்தம் பண்றது சிம்பிள் மெஜாரிட்டியில பண்ணலாமா? பண்ணலாம். எஸ், பண்ணலாம். ஓகேவா? ஆனா ஆர்டிகிள் 368 கீழே ஒரு ரூல்ல பண்றோம் இல்லையா, அங்கதான் பண்ணணும் கிடையாது. நம்ம அந்த ஆர்டிகிள் 4 என்ன சொல்லுது? 2/3 பண்ணாங்க சிம்பிள் மெஜாரிட்டியே போதும்னு சொல்லுது. அப்படிதானே? அதுவும் சட்ட திருத்தம் தான் பண்றோம். ஓகே, அங்க ஆர்டிகிள் 368 பயன்படுத்துறதுக்கு இது இல்லை. ஓகே, பார்க்கலாம். மெஜாரிட்டி ஆனது அங்க வருது, நம்ம கிளியரா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ ஆர்டிகிள் 249 சிறப்பு பெரும்பான்மை என்ன சொல்லுதுன்னா 2/3 ஆஃப் மெஜாரிட்டியில வாக்களிக்கணும். ஓகே, அல்ல என்னெல்லாம் பண்ணலாம்? பாராளுமன்றம் நினைச்சா, பாராளுமன்றத்திலையும் மெயினாங்க யாரு? மாநிலங்களவை. ஒரு மாநிலங்களவை நினைச்சா என்ன பண்ணலாம்? ஸ்டேட் லிஸ்ட்ல, ஓகே, இந்த லிஸ்ட்ல எந்த ஷெட்யூல் இருக்குது? 7வது. ஓகே, 7வது அட்டர்ன்ல சொல்லிருக்கோம். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கங்கரன் லிஸ்ட். அந்த ஸ்டேட் லிஸ்ட்ல, அதாவது மாநில பட்டியலில் மாநிலம் ஏற்ற முடியும். ஆனா பாராளுமன்றம் ஏற்ற முடியுமா? ஏற்ற முடியும். அதான் ஆர்டிகல் 249. ஓகேவா? அதே மாதிரி புதிதாக அனைத்து இந்திய பணிகள் இப்ப என்னெல்லாம் இருக்குது? 3 பணிகள். இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி, இந்திய வனப்பணி, வனத்துறை. ஓகேவா? இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் IAS, இந்தியன் போலீஸ் சர்வீஸ் IPS, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் IFS. ஓகேவா? இந்த மாதிரி இது போக புதுசாட்டு ஆல் இந்திய சிவில் சர்வீஸ் அந்த இதை உருவாக்கணும் அப்படின்னா உருவாக்கலாம். ஓகேவா? ஆல் இந்திய சர்வீஸ் உருவாக்கணும் அப்படின்னா உருவாக்கலாம். புதிதாக அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கணும். ஆர்டிகல் 312. என்னது? ஆர்டிகல் 312. ஓகேவா? மறக்க மாட்டீங்க. அடுத்தது ஆர்டிகல் 368 கீழே ஃபர்ஸ்ட் பார்த்தது ஆர்டிகல் 249 கீழே சிறப்பு பெரும்பான்மை பார்த்தோம். அடுத்து ஆர்டிகல் 368 கீழே சிறப்பு பெரும்பான்மை. ஸோ இங்கே பாத்தீங்கன்னா இது என்ன சார் சொல்லுது? 249 வந்திருக்கவங்கள 2/3. ஓகேவா? இது என்ன கணக்குன்னா, இன்னைக்கு ஒரு 150 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா 100 பேர் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இங்க என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆர்டிகல் 360 கீழே என்ன சொல்லுதுன்னா 2/3 ஆஃப் த உறுப்பினர்கள் வருகை தந்து வாக்களிக்க வேண்டும். ஆனா அது 50% அதிகமா இருக்கணும். ஓகே, இப்போ நமக்கு 50% அதிகமா என்னது? 275 274 வச்சுக்கலாம். 273. 273 தான் நமக்கு என்னது? 50%. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மொத்தமே 300 பேர் வந்திருக்காங்க. ஓகேவா? இந்த 300 பேர்ல 2/3 என்ன? 300 பேர்ல 2/3 என்ன? நமக்கு 200. இப்ப 200 வந்துச்சுன்னா இது ஆர்டிகிள் எதுக்குள்ள வருது? 249 கீழே வருது. ஆர்டிகிள் 249. நமக்கு இங்க என்ன வரணும்? இது ஆர்டிகிள் 249 கீழே கரெக்ட். ஆனா ஆர்டிகிள் 368 கீழே இது தப்பு. ஏன்? நமக்கு அந்த 2/3 ஆஃப் வர்றது இந்த 273 தாண்டி இருக்கணும். அப்போ ஒரு 450 இருக்காங்க வச்சுக்கீங்களேன். 2/3 என்ன? 2/3 என்ன? அப்ப இது கிடையாது.
நமக்கு 300 கரெக்டா? அப்ப இது கரெக்ட். ஏன் இது வந்து இந்த 300 கிரேட்டர் தேன் 273. புரிஞ்சா? பொறுமையா கவனிங்க. ஆர்டிகல் 368 கீழே சிறப்பு பெரும்பான்மை அப்படின்றது என்னன்னா 2/3 ஆஃப் த உறுப்பினர்கள் வருகை தந்து வாக்களிக்க வேண்டும். ஆனா அது 50% அதிகமாக இருக்க வேண்டும். புரியுதா? 2/3 நீங்க ஒரு கணக்கு எடுக்கிறீங்க இல்லையா? இப்ப நான் அங்க சொன்னேன் 150 100 பேர் இருந்தா போதும். 2/3 100 ஓகே. ஆனா இங்க 2/3 அப்படின்றப்ப 150 100 போதாது. ஏன்னா அந்த 100 போதாது, அந்த மேல 273க்கு மேல வரணும். ஓகே, அதான் ஆர்டிகிள் 368 கீழே சிறப்பு பெரும்பான்மை. எங்கெல்லாம் சார் இது தேவைப்படும்? அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா பாராளுமன்றத்துல நிறைவேற்றுறதுக்கு, ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த இது வந்து தேவைப்படும். சில இது மட்டும் இன்னொரு விஷயம் இருக்கு, அதை பார்க்கலாம். ஓகேவா? அரசியலமைப்பு திருத்த மசோதா வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுறதுக்கு இது தேவைப்படும். உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதி, தலைமை கணக்கு தணிக்கையாளர், பெரிய பெரிய போஸ்ட், இவங்களுடைய பதவி நீக்கம் தொடர்பான தீர்மானத்திலையும் இது இப்படிதான் பண்ணுவாங்க. ஓகேவா? சும்மா அன்னைக்கு 100 பேர் தான் வந்திருக்காங்க, அதுல வந்து 1/3 2/3 என்னப்பா 67 ஓகே சொல்லிட்டாங்கன்னா பண்ண முடியாது. 2/3 இருக்கணும், அது பாதிக்கு மேல சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? அதுதான் அதான் கணக்கு. புரியுதா? தேசிய நெருக்கடிக்கான அனுமதி கோருகையில், தேசிய நெருக்கடிக்கான அனுமதி கோரிக்கையிலையும் ஆர்டிகல் 368 படி தான் பண்ணணும். ஓகே, ஆர்டிகல் 352 இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஆர்டிகல் 368 என்ன ரூல் சொல்லிருக்காங்களோ அதுபடிதான் பண்ணணும். மாநில சட்டமன்றங்களில் அதன் மேலவையை கலைப்பதற்கும் இதான் யூஸ் பண்ணணும். உருவாக்குறது ஈஸி, கலைப்பது கஷ்டம். ஸோ கலைப்பதற்கும் உருவாக்குமான தீர்மானங்கள் கொண்டு வருகையிலையும் இதான் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஆர்டிகல் 61. ஆர்டிகல் 61 கீழே வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒண்ணு அவையின் 2/3 உறுப்பினர்களுடைய இசைவு தேவை. நம்ம எங்க பார்த்தோம்? இம்பீச்மெண்ட். இது மறக்காது. யாருடைய இம்பீச்மெண்ட்? பிரசிடென்டோடைய இம்பீச்மெண்ட். ஓகேவா? இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இது வந்து ஈஸி. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து அவையில் இருக்கக்கூடிய 2/3 இதோட இசைவு தேவை. குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கத்தில் நம்ம இதுதான் வந்து ஃபாலோ பண்றோம். ஓகே, குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கத்துல நம்ம இதுதான் ஃபாலோ பண்றோம். புரிஞ்சா? அடுத்தது ஃபைனல் ஒன், மாநிலங்களின் ஒப்புதலோடு கூடிய பாராளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை. இது என்ன சார் அப்படின்னா, ஆர்டிகிள் 368 நம்ம யூஸ் பண்றோம். என்ன ஆர்டிகிள் 368? உறுப்பினர்கள்ல வந்து வாக்களிச்சதுல 2/3 இருக்கணும், அது 50% அதிகமா இருக்கணும். கூடவே 50% மாநில சட்டமன்ற சபைகளின் ஒப்புதல் தேவை. இப்ப எத்தனை ஸ்டேட் இருக்கு? 28 ஸ்டேட் இருக்கா? 28 ஸ்டேட்ல 14 ஸ்டேட்டோட ஒப்புதல் தேவை. இதுக்கு என்னெல்லாம் இருக்கும் கெஸ் பண்ணுங்களேன். குடியரசுத் தலைவருடைய தேர்தல் மற்றும் நடைமுறைகள். இதுல ஏன் மாநிலத்துடைய பங்கு தேவைப்படுது? ஏன் வந்து வெறுமனே ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணாம ஆர்டிகல் 368 விதி 368 கூடவே மாநிலம் ஒரு 50% மாநிலம், அதாவது 14 மாநிலங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். 14 மாநில சட்டமன்றத்துல நிறைவேற்றப்படணும். இது எப்படி? அப்போ 14 மாநிலத்திலேயே அந்த கட்சி வந்து மெஜாரிட்டியாக பண்ண முடியும். இது எங்க நமக்கு பண்ண முடியும்? இது ஏன் குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் இப்படி பண்ணணும்? ஏன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாரெல்லாம் பங்கு பெறுறாங்க? குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாரெல்லாம் பங்கு பெறாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள், அனைத்து யூனியன் பிரதேசம் மற்றும் மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே பங்கு பெறாங்க. மாநிலத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் வர்றதுனால இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையில நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்ல அதோட நடைமுறையில ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மாநிலத்துடைய கன்சர்ன் தேவை. ஆனா குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணதுக்கு ஆர்டிகல் 61 போதும், 2/3 மெஜாரிட்டி பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே, மத்திய மாநில அரசின் அதிகாரங்களை நீட்டித்தல். அகைன் மத்திய அரசு மாநில அரசுடைய அதிகாரங்கள், மத்திய மாநில அப்படின்றது வரப்பவே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? ஆர்டிகல் 368 பிளஸ் 50% ஸ்டேட்டோட கன்சர்ன். அப்புறம் சட்டமன்ற அதிகாரங்களை மத்திய மாநில எங்களுக்கு இடையே பகிர்தல். 7வது அட்டவணை என்னது? மாநில பட்டியல், மத்திய பட்டியல் விஷயங்களை மாத்துறதுக்கு
பாராளுமன்றத்துல மாநிலங்களின் பிரதிநிதித்துவம், அதாவது மாநிலம் சார்ந்த எந்த விஷயங்கள் ஆனாலும் நமக்கு 50 ஆர்டிகல் 368 மட்டும் பத்தாது, கூட 50% ஸ்டேட்டோட இது வேணும். அப்ப நம்ம ஈஸியா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமா? வேண்டாம். மாநிலங்களுடைய விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா இதை பண்ணணும். ஆனால் ஆர்டிகல் 4 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 2 and 3ல ஒரு மாநிலத்துடைய ஏரியாவை மாத்துறீங்களா, புதிய மாநிலம் உருவாக்குறீங்களா, இதுக்கெல்லாம் இந்த ஆர்டிகல் 368 தேவை கிடையாது, சிம்பிள் மெஜாரிட்டியில பண்ணிடலாம்னு சொல்லுது. ஓகே, இந்த வித்தியாசங்களை புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஓகேவா? ஓகே, அது சும்மா ஏரியாவை மாத்துறாங்க. இது வந்து அரசாங்கத்துடைய விஷயங்களே மாத்துறாங்க. உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற ஒரு பாலிசி மேக்கருடைய விஷயங்களே மாத்துறாங்க. ஓகேவா? ரொம்ப லெந்தா போயிட்டுல ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிடுமா? ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா? ஓகே, இங்க ஆரம்பிச்சோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நம்ம ரிவைஸ் பண்ணியாச்சுங்களா? அரசியலமைப்பு திருத்த சட்ட மசோதா மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே, சாதாரண பெரும்பான்மை என்னன்னு பார்த்தோம், சிம்பிள் மெஜாரிட்டி வந்திருக்கிறதுல பாதி பேர். முழுமையான பெரும்பான்மை என்னன்னு பார்த்தோம். நமக்கு வந்து முழுமையான பெரும்பான்மை அப்படின்றது அவையினுடைய மொத்த உறுப்பினர்கள பாதி, முழு உறுப்பினர்கள பாதி முழுமையான பெரும்பான்மை. அறுதி, ஓகேவா, இறந்து போன, காலியாகன, பதவியிடம் காலியாகன, எப்படியோ எம்பியா இல்ல, இப்போ கரண்ட்ல டோட்டல் ஸ்ட்ரென்த் இவ்வளவுதான், இதுல பாதி அப்படின்றதுதான் அறுதி பெரும்பான்மை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு பெரும்பான்மை அப்படின்றதுல நம்ம 4 பாக்குறோம். 1 249 312 சேர்த்து பார்த்துருங்க, 2 1 தான். அடுத்தது 368 368 அது வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கிறதுல 2/3. இது வந்து பிரச்சனை இல்லை, 2/3 தான். இது வந்து வந்திருக்கிறதுல 2/3. ஆனா அந்த லிஸ்ட், அந்த கவுண்ட் எவ்வளவு வரணும்? 50% தாண்டி இருக்கணும். ஓகேவா? பாதியை வந்து தாண்டி இருக்கணும். அடுத்தது விதி 61 கீழே யாருக்கு? குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் பண்றதுக்கு. அடுத்தது மத்திய மாநில அரசு சம்பந்தப்பட்டதா இருந்தா என்ன பண்ணும்? ஆர்டிகல் 368ஓட கூட 50% மாநில சட்டசபைகளுடைய ஒப்புதல் தேவை. ஓகேவா? 14 ஸ்டேட் ஓகே சொல்லணும். 28 ஸ்டேட்ல 14. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த பில், ஒரு பில்லை கொண்டு வரீங்க. இப்ப நான் இதை தெளிவா சொல்றேன். ஒரு பில் வந்து எங்க இருந்து கொண்டு வரீங்க? மக்களவையில கொண்டு வரீங்க. ஓகேவா? அதாவது குடியரசுத் தலைவருடைய தேர்தல் முறையில மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா மக்களவையில கொண்டு வரீங்க. மக்களவையில 2/3 ஆஃப் மெஜாரிட்டில பாஸ் ஆயிடுச்சு. 400 பேர் வந்தாங்க, 300 பேர் ஓட்டு போட்டாங்க, பாஸ் ஆயிடுச்சு. மாநிலங்களவையில அதே மாதிரிதான், 245 பேர்ல 200 பேர் வந்தாங்க. அதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2/3 200 வந்தாங்க, அதுல 2/3 வந்து பாஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? 130 பேர் ஓட்டு கொடுத்து பாஸ் ஆகியாச்சு. இப்போ இது என்ன பண்ணோம்னா 14 மாநிலங்கள்ல சிம்பிள் மெஜாரிட்டில பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணா மட்டும்தான் முடியும். ஓகேவா? இதான் வந்து புரிஞ்சு இல்லையா? ஸோ ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். ஸோ பிரேக் எடுத்து நம்ம வந்து பட்ஜெட் அப்படின்றத நம்ம வந்து கன்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ பட்ஜெட் அப்படின்றது மணி பில் சம்பந்தமா உள்ளது. ஸோ ஜாயின்ட் சிட்டிங் மட்டும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து பட்ஜெட் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஜாயின்ட் சிட்டிங் பற்றி நான் ஜஸ்ட் சொல்லிட்டு போயிருப்பேன். ஓகே, இரு அமர்வுகளின் கூட்டமர்வு. ஓகேவா? ஸோ கூட்டம் அப்படின்றது ஒரு மசோதாவை நிறைவேற்றுறாங்க. அப்போ 2 அவைகளுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டுக்கட்டை வருது, அது பாஸ் ஆகாம ரொம்ப நாள் அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். அதை தீர்க்கிறதுக்கான ஒரு ஏற்றப்பட்ட ஒரு இயந்திரம் தான் அந்த கூட்டம் அப்படின்றது, கூட்டமர்வு அப்படின்றது. ஓகேவா? எப்படி வந்து முட்டுக்கட்டை சார், எதை நீங்க எப்படி வந்து முட்டுக்கட்டைன்னு சொல்லுவீங்க? அப்ப என்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மசோதா வந்து இங்க பாஸ் ஆகிட்டு, ஆனா இன்னொரு மசோதா அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நிராகரிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப, அதே மாதிரி இப்போ ஒரு சபையில வந்து நிறைய திருத்தங்கள் பண்றாங்க. மக்களவையில பாஸ் பண்ணப்பட்டு மாநிலங்களை போகும்போது நிறைய திருத்தங்கள் பண்றாங்க. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை எதுவுமே பண்ணாம கடைசியா வந்து அந்த அந்த திருத்தங்களுக்கு எல்லாம் உடன்படாம ஃபைனலா எப்படி போச்சோ அப்படியே நம்ம வந்து பாஸ் பண்றாங்க அப்படின்ற போது, ஓகேவா, தேவையான சீர்திருத்தம் பண்ணப்படலை அப்படின்றப்ப, அதே மாதிரி காலம் தாழ்த்தப்படும் போது, ஓகேவா, ஒரு 6 மாசத்துக்குள்ள நம்ம வந்து பாஸ் பண்ணிருப்போம் இல்லையா? சாதாரண மசோதா அப்படின்றது 6 மாசத்துக்குள்ள நம்ம பாஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்? ஒரு மணிபில் தவிர எல்லாமே 6 மாசம் வரை இன்னொரு அவையில இருக்கலாம். 6 மாசம் மேலாச்சுன்னா, சோ இப்படி ஒரு 3 விஷயங்கள், ஓகேவா, இரு அவைகளிடையே மறுக்கப்படும் போது தேவையான சீர்திருத்தம் வேணுன்றப்ப, அதே மாதிரி தான் காலம் தாழ்த்தப்படும் போது 3 வச்சுக்கலாம், 3 காரணங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? 2 போட்டுக்கிறேன், இந்த 2 ஒரே சேர்ந்து ஆரம்பிச்சுக்கீங்களேன். ஓகேவா? இந்த 3 போட்டுக்கலாங்க. இந்த 3 காரணங்களுக்காக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டமர்வு வந்து பண்ணலாம். சோ இதை யார் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க? பாராளுமன்றத்துடைய கூட்டத்தை வந்து கூட்டுறது யாரு? ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர் தான் வந்து கூட்டுவாரு. ஓகேவா? இது வந்து பண மசோதா தவிர மீதி எல்லாத்துக்கும் நமக்கு வரும். அப்படிதானே? பண மசோதாவுக்கு கூட்டமர்வு வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு எங்க
சரி பண மசோதா தவிர எல்லாத்துக்கும் வரும். பண மசோதாவுக்கு கூட்டமாக வராது. நிதி மசோதாவுக்கும் சாதாரண மசோதாவுக்கும் நமக்கும் வரும். அப்படிதானே? பண மசோதாவுக்கும் வேற எதுக்கும் வராது. அரசியலமைப்பு திருத்த மசோதாவுக்கும் வராது. அரசியலமைப்பு திருத்த மசோதா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர் பாஸ் பண்ணிட்டா இவரு சைன் பண்ணி தான் ஆகணும், முடிஞ்சு போச்சு. அப்படிதானே? ஸோ நமக்கு இங்க வந்து அந்த கண்டிஷன் பண மசோதாவுக்கும் அரசியலமைப்பு திருத்த மசோதாவுக்கும் நமக்கு வந்து வராது. ஓகேவா? ஏன் அரசியலமைப்பு திருத்த மசோதா வராது? இப்பதான் பார்த்தோம். அதுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் கிடையாது. ஒவ்வொரு அவையிலையும் தனித்தனியா அது வந்து நிறைவேற்றப்பட வேண்டும். ஓகேவா? லோக்சபா வந்து கலைக்கப்பட்டுருச்சு. அப்ப என்ன ஆகும்? அது காலாவதி ஆகும். அப்ப நம்ம வந்து கூட்டத்தை கூட்ட முடியுமா? ஸோ காலாவதி ஆச்சுனாலும் நம்ம வந்து கூட்டத்தை கூட்ட முடியாது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அந்த கூட்டத்துக்கு யார் வந்து தலைமை தாங்குவாங்க? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சபாநாயகர், மக்களவை சபாநாயகர் தான் இதுக்கு வந்து தலைமை தாங்குவார். ஓகேவா? அவர் இல்ல அப்படின்னா யார் தலைமை தாங்குவாங்க? எனி கெஸ்? நோ. துணை சபாநாயகர் தான் வந்து தலைமை தாங்குவார். துணை சபாநாயகரும் அன்னைக்கு பங்கேற்கல, கூட்டத்துக்கு வரல அப்படின்னா மாநிலங்களவை துணைத் தலைவர் தான் தலைமை தாங்குவார். ஓகேவா? ஸோ அவரும் இல்ல அப்படின்னா நமக்கு வந்து யார் இருப்பாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நபர்கள், நம்ம பேனல் ஆஃப் சேர்பர்சன்ல இருந்து யாராவது வருவாங்க. ஓகேவா? ஸோ மாநிலங்களவை தலைவர் வந்து நாடாளுமன்றத்திலுடைய 2 அவையிலையுமே கிடையாது அப்படின்றதுனால அவரு தலைமை தாங்க மாட்டார். புரியுதா? இப்போ இந்த விஷயத்தை நான் வந்து துணை குடியரசுலேயே சொல்லியிருக்கணும். பரவாயில்லைங்க, நம்ம பார்ப்போம். துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி தலைவரா ராஜ்யசபா, அதாவது மாநிலங்களவைக்கு தலைவர் ஆவராவே தவிர கூட்டுக்கூட்டத்துக்கு அவர் தலைவராகவே இருக்க மாட்டாரு. ஓகேவா? கூட்டத்துக்கு தலைவர் ஆகணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் அவரு அந்த அவையோடைய உறுப்பினரா இருக்கணும். ஓகே. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாரு? சபாநாயகர். அவரும் இல்லையா? துணை சபாநாயகர். அவரும் இல்லையா? மாநிலங்களவை துணைத் தலைவர். மாநிலங்களவை தலைவர் ஏன் வர மாட்டாரு? அவரு உறுப்பினர் கிடையாது. அவரு துணை குடியரசுத் தலைவர். ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கோரம் இருக்கு. கோரம் வந்து மொத்தம் ரெண்டுல சேர்த்து 840 சம்திங் வருமா? 545ம் 250. அப்போ அந்த அதுல கோரம் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அந்த கோரம் இருந்தாதான் நமக்கு வந்து பண்ண முடியும். 250 25 அங்க ஒரு 55. ஓகேவா? ஸோ 80 கோரம் இருந்தாதான் நமக்கு வந்து பண்ண முடியும். இங்க உள்ள விதிகள் எல்லாமே எதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா மக்களவையில என்ன விதியோ அதை தான் நமக்கு வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த சர்ச்சைக்குரிய மசோதா நிறைய மறுப்புகள் இருக்குது, தேவையான சீர்திருத்தம் தேவைப்படுது, காலம் தாழ்த்தப்படுது. இந்த சர்ச்சைக்குரிய மசோதா வந்து ஃபைனலா மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில பெரும்பான்மையாரால் நிறைவேற்றப்படும். அன்னைக்கு வந்து மொத்தம் 800 பேர்ல ஒரு 700 பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா அதுல 350 பாஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா அது வந்து பாஸ் பண்ணப்பட்டதாக கருதப்படும். ஓகேவா? ஸோ அதுதான் இதோடைய கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இது ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது நமக்கு லாஸ்டா பாக்குற ஒரு சின்ன டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட். நம்ம பட்ஜெட்டுக்கு உள்ள விஷயங்கள்லாம் எக்கனாமில பார்க்கலாம். பட்ஜெட்டை எப்படி பார்லிமெண்ட்ல ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்றத இதுல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பட்ஜெட் ஆர்டிகல் என்ன? 112. பண மசோதா ஆர்டிகல் என்ன? 110. நிதி மசோதா 1 ஆர்டிகல் என்ன? 117 கிளாஸ் 1. ஓகேவா? பண மசோதா 2 ஆர்டிகல் என்ன? சாரி நிதி மசோதா. ஓகேவா? ஸோ தமிழ்ல கொஞ்சம் குழப்புதுங்க. மணி பில் அப்படின்றது 110, ஃபினான்ஸ் பில் 1 அப்படின்றது 117(7) நிதி மசோதா, ஃபினான்ஸ் பில் 2 நிதி மசோதா 2 அப்படின்றது 117(3). ஓகேவா? நிதிநிலை அறிக்கை பட்ஜெட். ஓகேவா? நமக்கு பட்ஜெட்ன்ற வார்த்தைலாம் இருக்காது. ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்ற வார்த்தை தான் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஆனுவல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அதான் இருக்கும். ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்றதான் நமக்கு இருக்கும். ஸோ பட்ஜெட் அப்படின்ற சொல் வந்து எங்கேயும் நம்ம யூஸ் பண்ணல. ஓகேவா? அது வந்து வேற ஒரு லாங்குவேஜ்ல இருந்து மருவி வந்தது. ஆர்டிகல் 112 நமக்கு வந்து சொல்றாங்க. பட்ஜெட் அப்படின்றது என்ன? ஒரு நிதி ஆண்டுல, அதாவது வரக்கூடிய ஒரு நிதி ஆண்டு ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 வரை நமக்கு வந்து நிதி ஆண்டு. அந்த நிதி ஆண்டுல அரசாங்கத்துடைய மதிப்பிடப்பட்ட வரவு செலவு வந்து போடுறதுதான். இப்போ வீட்டுல இருக்கீங்க, பட்ஜெட் போடுவீங்க இல்லையா? இந்த மாசம் எனக்கு இவ்வளவு சம்பளம் வருது, இதை வச்சு நான் இவ்வளவு செலவு பண்றேன் அப்படின்றது. ஸோ வரவு அப்படின்றது உங்களுக்கு சம்பளம், செலவு அப்படின்றது வீட்டுக்கு செலவு பண்றது. அதை இந்தியாவுக்கே பண்ணா என்ன? அதான் பட்ஜெட். அதான் வந்து இந்த பட்ஜெட். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து வரவு செலவினங்களுடைய அறிக்கை. ஓகே. என்னெல்லாம் நமக்கு காசு வரப்போகுது, எப்படிலாம் வந்து செலவு பண்ண போறோம் அப்படின்றத எல்லாரும் முன்னாடியும் சமர்ப்பிக்கிறது. ஓகேவா? ஓகே. வரவுகள் மற்றும் செலவினங்களுக்கு மதிப்பீடு கூடுதலாக பட்ஜெட்ல வேற சில கூறுகளும் இருக்குது. ஓகேவா? ஸோ என்னன்னு பார்க்கலாம். பட்ஜெட்ல என்னெல்லாம் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து வருவாய் மற்றும் மூலதன வரவுகளின் மதிப்பீடு. என்ன வருவாய் மற்றும் மூலதன
வரவுகளின் மதிப்பீடு. இதை ஜஸ்ட் லைட்டா சொல்றேன், எக்கனாமில கிளியரா பார்க்கலாம் இதெல்லாம். அதாவது எஸ்டிமேஷன் ஆஃப் ரெவன்யூ அண்ட் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். ஓகேவா, நமக்கு வந்து இந்த ரெவன்யூ அண்ட் கேபிட்டல் ரிசிப்ட்லாம் லைட்டா சொல்றேன். ரெவன்யூ ரிசிப்ட் அப்படின்றது வந்து அன்றாடமா நமக்கு வந்து வரக்கூடியது. ஓகேவா, இப்போ நம்ம வந்து பைக்ல போறோம், போலீஸ்ல மாட்டுறோம், ஃபைன் கட்டுறோம், கவர்மெண்ட்டுக்கு அன்றாட வரவு. ஓகேவா, அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு ஷேர் இல்லை ஏதோ ஒரு இடத்த வந்து விற்கிறாங்க, இல்லை ஒரு இடத்துல வந்து என்ன சொல்றாங்க, இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, பொது போக்குவரத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, மெட்ரோ ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதுல இருந்து டெய்லி ஓகே அது கரெக்டா வராது. கேபிட்டல் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்குறாங்க, மொத்தமா பல்கா ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க, இல்ல மொத்தமா பல்கா ஒரு இடத்த விற்கும்போது வருது இல்லையா, அதான் வந்து பாத்தீங்கன்னா மூலதன வரவு. ஓகேவா, அப்போ வருவாய் மற்றும் மூலதன வரவுகளின் மதிப்பீடு. வருவாயை உயர்த்துவதற்கான வழிமுறை மற்றும் செயல்முறை. ஓகேவா, டாக்ஸ் கூட்டுறது, ஓகே, ஜிஎஸ்டி போட்டு ஜிஎஸ்டில சில இதுக்கான கூட்டுறது, சில இதை குறைக்கிறது. செலவினங்களை மதிப்பீடு செய்தல். ஓகேவா, செலவினங்கள் நிதியாண்டு முடிவில் வந்து உண்மையான செலவினங்கள் அதை வந்து மதிப்பீடு செய்தல், இதுதான். ஓகேவா, செலவினத்துல வந்து இரு வகைகள் இருக்குது. ஒன்று வந்து விதிக்கப்பட்ட செலவினம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்பட்ட செலவினம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நமக்கு பட்ஜெட்ல ஒரு விஷயம், 2017 வரை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே பட்ஜெட், பொது பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பட்ஜெட் இருக்கும். ஓகேவா, ஸோ 1924 அக்வர்த் குழுவுடைய கமிட்டியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே பட்ஜெட் வந்து பொது பட்ஜெட் வந்து பிரிச்சிருவாங்க. ஓகேவா, நமக்கு இப்போ 2017 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரயில்வே பட்ஜெட்டையும் பொது பட்ஜெட்டையும் ஒன்னா சேர்த்துருவாங்க. ஓகேவா, 1924 வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே பட்ஜெட் தனியா போடுவாங்க, ரயில்வே காமன் பட்ஜெட் பொது பட்ஜெட் வந்து தனியா போடுவாங்க. ஸோ பட்ஜெட்னு வச்சுக்கோங்க, பட்ஜெட் வந்து தனியா போடுவாங்க. இந்த மாதிரி தான் இருந்திருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அக்வர்ட் கமிட்டியோட இதுல வந்து ரெண்டையும் மறுபடியும் சேர்த்துப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வர ரயில்வே பட்ஜெட் தனியா நடக்கும், பொது பட்ஜெட் வந்து தனியா நடக்கும். ஓகேவா, ஓகே, இப்போ இந்த பட்ஜெட்டை வந்து எப்படி நம்ம வந்து பண்றாங்க அப்படின்றது, இப்போ வந்து நமக்கு வந்து ஒரே பட்ஜெட் தான் இருக்குது. என்ன பட்ஜெட் மட்டும் தான் இருக்குது, நமக்கு யூனியன் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மட்டும் தான் நமக்கு இருக்குது. ஓகேவா, சிபின்னு போடுறதுல யூனியன் இப்போ வந்து மொத்தமா சேர்த்துட்டாங்க பட்ஜெட் வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டே சேர்த்து வந்து நமக்கு மொத்தமா இப்போ நமக்கு வந்து யூனியன் பட்ஜெட் அப்படின்ற கான்செப்ட் தான் இருக்குது. ஃபைன். இப்போ இந்திய அரசியலமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டை எப்படி தாக்கல் பண்ணுறது சில இதெல்லாம் கொண்டு வருது. குடியரசுத் தலைவர் வந்து ஒவ்வொரு நிதியாண்டுக்கும் இந்த அரசாங்கத்துடைய வரவு செலவினங்கள்லாம் கொண்ட அறிக்கை, அதான் வந்து பட்ஜெட். ஓகேவா, அதை வந்து நாடாளுமன்றத்துடைய இரு அவைகளிலையும் முன்வைக்கிறாரு. ஓகேவா, அதுல வந்து மானியத்திற்கான கோரிக்கையை தவிர எந்த கோரியும் வந்து வைக்கப்படாது. ஓகேவா, ஜனாதிபதியோட பரிந்துரையில. இப்போ சட்டத்தால் செய்யப்பட்ட ஒதுக்கீடுகள் தவிர இந்தியாவில் ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து பணம் எடுக்க முடியாது. ஸோ ஒருங்கிணைந்த நிதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்தியாவுடைய காசு அப்படின்றது. மொத்தம் 3 இருக்குங்க. கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இந்த கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து குடியரசுத் தலைவருடைய கையில இருக்கும். ஓகேவா, நான் அங்க லைட்டா தான் சொல்றேன், நமக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. நம்ம எங்க பார்க்கலாம், எக்கனாமில டாப் டு பாட்டம் கிளியரா பார்க்கலாம். ஓகேவா, ஸோ டோன்ட் வரி. கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது இந்தியாவுடைய காசு. பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா வந்து நம்ம பைசாலாம் பிஎஃப் அது இதெல்லாம் பிடிச்சி வச்சிருப்பாங்க, அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. நம்ம போடுற போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ், ஓகேவா, நம்ம போடுற எல்லாமே எல்ஐசி எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்குது. அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, நம்ம கேட்டா தந்துடணும் அப்படின்ற காசு. ஓகேவா, இப்படி 3 காசு தான் இருக்கும். அதுல இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த நிதி இதுல இருந்து காசு எடுக்கணும் வச்சுங்களேன், சட்டத்துல என்ன வழிமுறை இருக்கோ அதை தவிர எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா கவர்மெண்டோட நம்ம காசை வந்து யூஸ் பண்ண போறாங்க. அதாவது நம்ம கொடுத்த காசை கவர்மெண்ட் செலவழிக்க போகுது, எப்படி செலவழிக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ குடியரசுத் தலைவரின் பரிந்துரையின்றி வரி விதிக்கும் பண மசோதா வந்து நாடாளுமன்றத்துல அறிமுகப்படுத்தப்படாது. நமக்கு தெரியும், அதான் மணிபில் வந்து குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி பெற்று தான் வரணும். அது வந்து ராஜ்யசபாலே அறிமுகப்படுத்த முடியாது, இதெல்லாம் நமக்கு தெரியும், அப்படிதானே. அதே மாதிரி சட்டத்தினோட அதிகாரத்துல என்ன இது இருக்கோ அதை தாண்டி நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, வரி வசூல் பண்ணவும் முடியாது. ஓகேவா, அதுக்கு உட்பட்டு தான் பண்ண முடியும். பார்லிமெண்ட் நினைச்சா வரியை குறைக்கலாம், ரத்து செய்யலாம், ஆனா அதிகரிக்கிறதுக்கான கூறுகள் வந்து இல்லை. ஆனா என்ன பண்ணுவாங்க, முழுசா கேன்சல் பண்ணிட்டு புதுசா வரியை போட்டு விட்டுருவாங்க. ஓகேவா, ஓகே. இங்க வந்து விதிக்கப்பட்ட செலவீனம் அப்படின்றது 2 இருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விதிக்கப்பட்ட செலவினம் வந்து பாராளுமன்றத்துல வாக்கெடுப்புக்கு உட்பட்டது. பாராளுமன்றத்துல வாக்கெடுப்பு, அதாவது வந்து விதிக்கப்பட்ட செலவினம் வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல வாக்கெடுப்பு பண்ண முடியாது.
ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா விவாதம் நடத்தலாம். ஓகேவா? ஆனா மேற்கொள்ளப்பட்ட செலவீனம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாராளுமன்றத்துல வாக்கெடுப்புக்கு உட்பட்டது. ஓகேவா? சோ இது வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ விதிக்கப்பட்ட செலவினம் வந்து அப்புறம் மேற்கொள்ளப்பட்ட செலவினம். சோ மேற்கொள்ளப்பட்ட செலவினம் நமக்கு வந்து என்ன பண்ணணும்? பாராளுமன்றத்துல வாக்கெடுப்பு பண்ணணும். ஆனா விதிக்கப்பட்ட செலவினத்துக்கு நம்ம வந்து பாராளுமன்றத்துல நமக்கு வந்து ஜஸ்ட் விவாதத்திற்கு உட்படுத்தினாலே போதுமானது. ஓகே ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து கிளியர் நம்ம எக்கனாமியில் பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ என்ன எப்படி இந்த ப்ரொசீஜர் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 6 ஸ்டேஜ் இருக்குது. பட்ஜெட்டை வந்து மக்களவையில் நிதியமைச்சர் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ முதல் பகுதி வந்து நாட்டினுடைய பொருளாதார பொது நிலையை வந்து குறிக்கும். இப்போ எப்படி இருக்கு அப்படின்றது. ரெண்டாவதுல வந்து என்னென்ன வரி விதிப்புகள்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. இப்போ வந்து மக்களவையில் வந்து உரையாடல் நடக்கும். டிஸ்கஷன் நடக்கும். டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாநில பட்ஜெட்டை வந்து மாநிலங்களவையில் போய் தாக்கல் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ குடியரசுத் தலைவர் பினான்ஸ் மினிஸ்டர் 2 அவையிலையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க? தாக்கல் பண்ணுவாங்க பட்ஜெட்டை. இப்போ வந்து 2 அவைகளிலும் ஒரு 3ல இருந்து 4 நாட்கள் வரை நமக்கு வந்து என்ன நடக்கும்? விவாதம் வந்து நடக்கும். பொது விவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பொது விவாதம் வந்து ஜெனரல் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யறது. ஓகே, 2 அவையிலையும் நமக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ 2017 நமக்கு சொன்னோம்ல என்னது, பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிப்ரவரி 1ஆம் தேதி நமக்கு வந்து பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. மக்களவையிலையும் மாநிலங்களவையிலும். மக்களவையில ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களவையில பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து பட்ஜெட் பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பட்ஜெட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது பொது விவாதம் 3 to 4 நாட்கள் வரை நடக்கும். ஓகேவா? அது கொஞ்ச நாள் நடக்கும். அதான் 3 to தோராயமா 3-4 நாள் நடக்கும். ஓகேவா? அடுத்தது இது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்க்ரூட்டினி பை டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாராளுமன்றத்துடைய குழுக்கள் நிலையிலான ஆய்வுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. ஓகேவா? என்னன்னு பாத்தீங்கன்னா 24 துறை வாரியான நிலைக்குழுக்களுக்கு ஆய்வுக்கு அனுப்பி அங்க வந்து அறிக்கையை வந்து தயார் செய்வாங்க. இதே சேம் டைம்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ் மேல ஓட்டிங் நடக்கும். அதாவது மானிய கொள்கைகளுக்கான கோரிக்கை மீது வந்து நமக்கு வாக்கெடுப்புகள் நடக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? பட்ஜெட்டை வழக்கம்பா சமர்ப்பிக்கிறாங்க. ஓகேவா? வரவு செலவு திட்டம் 2 அளவுக்கு மேற்பட்ட பகுதிகளையும் சபையில வந்து சமர்ப்பிப்பாங்க. அதுக்கு எல்லாம் வந்து பட்ஜெட் உரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எல்லா விஷயங்கள் நடக்கும்போது அடுத்து வந்து பொது விவாதம் நடத்தப்படும். பொது விவாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டு ஒரு 3-4 நாளைக்கு நமக்கு வந்து நீடிக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து லோக்சபா வந்து பட்ஜெட்டை வந்து முழுவதுமா விவாதிக்கலாம். அதுல உள்ள கொள்கைகள் இல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல உள்ள கேள்விகள் எல்லாத்தையும் வந்து விதிக்கலாம். இது வந்து இந்த வெட்டு தீர்மானங்கள் அதை பின்னாடி பார்ப்போம். ஸோ அதெல்லாம் வந்து முன்வைக்க முடியாது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து துறைசார் குழுக்களுக்கு வந்து ஆய்வுக்கு அனுப்பிடுவாங்க. ஓகேவா? யாருக்கு? பாராளுமன்ற குழுக்கள் வந்து ஆய்வுக்கு அனுப்பிடுவாங்க. அது வந்து ஒரு 3-4 வாரங்கள் ஆகும். அது வரை ஒத்தி வச்சிருவாங்க. ஸோ அங்க எல்லாம் முடிஞ்சு அந்த 24 குழுக்களுடைய சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மானிய கோரிக்கைகள் எல்லாம் ஆராய்ந்து அறிஞ்சு இவ்வளவு செலவு பண்றோம், இதுக்காக பண்றோம் சொல்லிட்டு இங்க நமக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க. விவசாயத்துக்கு இவ்வளவு அனுப்புறோம், டிஃபென்ஸ்க்கு இவ்வளவு கொடுக்குறோம். ஓகேவா? புதுசா நம்ம வந்து இந்த கருவிகள் எல்லாம் வாங்குறோம், இவ்வளவு வெப்பன்ஸ் வாங்குறோம், பாதுகாப்புக்குள்ள செலவழிக்கிறோம், விவசாயத்துக்குள்ள பண்றோம், கல்விக்குள்ள பண்றோம் சொல்லி எல்லாம் வந்துடும். எல்லா இதுவும் ஆராய்ஞ்சு இது பண்ணிட்டு மறுபடியும் இங்க வரும். மறுபடியும் அந்த கேப்ல வந்து மானியங்களுக்கான இந்த மானியங்கள் கொள்கைகளுக்கான கோரிக்கை மீதான வாக்கெடுப்பு நமக்கு வந்து நடக்கும். ஓகேவா? இப்போ வந்து மானியங்கள் கோரிக்கைகள் வந்து ஒவ்வொரு அமைச்சகம் வாரியாட்டு முன்வைப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து முறையாட்டு வாக்களிக்கப்பட்டு கோரிக்கைகள் அமைச்சக வாரியா வந்து அறிமுகம் பண்ணுவாங்க. இந்த கோரிக்கைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா முறையா வாக்களிக்கப்பட்ட பின் தான் அனுமதிக்கவே படும். இது எங்க நடக்கும்? மக்களவையில மட்டும் தான் நடக்கும். ஓகேவா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து நமக்கு இந்த கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருந்து கொண்டு வரதுக்கு வாக்கெடுப்பு வந்து நடத்தப்படுவதில்லை. மானிய கோரிக்கைகளை குறைப்பதற்கு அங்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இத்தகைய தீர்மானம் வந்து வெட்டு தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன வெட்டு தீர்மானம்னா அப்படியே வந்து கட் பண்ணி இது பண்றது. ஓகேவா? ஸோ வெட்டு தீர்மானம் இங்க வந்து நடக்கும். ஸோ கட் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். 3 விதமான வெட்டு தீர்மானம் இருந்தது. ஒன்னு வந்து கொள்கை வெட்டு தீர்மானம், ஒன்னு பொருளாதார வெட்டு தீர்மானம், ஒன்னு வந்து அடையாள வெட்டு தீர்மானம். ஓகேவா? ஸோ என்ன சார் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொள்கை வெட்டு தீர்மானம் அப்படின்றப்ப இப்போ ஒரு ஸ்கீம் ஒரு இது கொண்டு வராங்க. ஓகேவா? ஒரு பாலிசி ஒண்ணு கொண்டு வராங்க வச்சுக்கோங்களேன். அப்போ இது மேல லாஸ்டா விவாதம் நடத்துறாங்க. அது மேல ₹1 தான் செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த பாலிசியை செயல்படுத்தலன்னு அர்த்தம். ஓகேவா? பாலிசியினுடைய
பண மதிப்பை ₹1 குறைச்சிடறாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு விஷயத்துக்காக 100 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்கங்க. ஓகே, என்ன கொள்கை வெட்டு தீர்மானம் அப்படின்றது அந்த கோரிக்கைக்கான கொள்கையை மறுக்கிறது மாதிரி. இப்போ இது நடந்துச்சுன்னா அரசாங்கம் வந்து கலைஞ்சிரும். இப்போ நான் ஃபினான்ஸ் மினிஸ்டர், நான் ஒரு இது கொண்டு வரும்போது அதுக்கு இந்த அமைச்சகத்துல இருந்து இவ்வளவு கேட்கறாங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்க, எதிர்க்கிறாங்க எல்லாருமே. ஓகேவா? சோ தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படல. அப்ப ஃபைனலா வந்து ₹1 வச்சு இந்த இதுக்காக நாங்க ₹1 ஒதுக்குறோம் அப்படின்னா அந்த தீர்மானத்தை அந்த கொள்கையை வந்து இல்ல அந்த விஷயத்தை வந்து கோரிக்கை நிறைவேற்ற முடியுமா? முடியாது. ₹1 வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொள்கை வெட்டு தீர்மானம். அரசாங்கத்துடைய கொள்கை வெட்டப்படுமானால் என்ன ஆகும்? அரசாங்கத்துடைய பாலிசி வந்து கட் பண்ணப்படுதுன்னா என்ன ஆகும்? ஆட்சி கலந்துரும். ஓகேவா? சோ ரொம்ப முக்கியமான அடுத்தது பொருளாதார வெட்டு தீர்மானம் அப்படின்னா சோ ஓகே இவ்வளவு தூரம் நீங்க பண்றீங்கல்ல, நாங்க லாஸ்டா இவ்வளவு தான் குறைச்சிக்கிறோம். ஓகேவா? இது பண்றதுக்கு 100 கோடி ரூபாய் செலவாகுமா? இதெல்லாம் நாங்க வந்து 500 கோடியிலே முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணும்போது ஓகே விடுங்க 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 நம்ம ஓட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது லாஸ்ட்ல நமக்கு ஒரு 700 500 கோடி அப்படின்றத 400 கோடியா ஒரு 100 கோடி தான் குறைச்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி முடிக்கிறது பொருளாதார வெட்டு தீர்மானம். ஒரு குறிப்பிட்ட அளவு காசை குறைச்சிட்டு நாங்க இதை பண்ணதான் போறோம் அப்படின்னு சொல்றது. அடையாள வெட்டு தீர்மானம் அப்படின்னு போது நாங்க இதை வந்து கேட்கறதுக்காக சும்மா ஒரு ₹100 குறைச்சிக்கோயா, 100 கோடி ரூபாய் சும்மா ₹100 குறைச்சிக்கிறோம், நாங்க இதை வந்து பக்காவா பண்ண போறோம், இதுல வந்து சமரசமே கிடையாது அப்படின்றதான் இந்த ₹100 மட்டும் குறைச்சிப்பாங்க. ஓகேவா? ஒன்றாக குறைப்பது அப்படின்னா கொள்கையே முடிஞ்சு போறது. பொருளாதார வெட்டு தீர்மானம் குறிப்பிட்ட அளவு பணத்தை குறைக்கிறது. அடையாள வெட்டு தீர்மானம்னா சும்மா டோக்கன் மாதிரி. ஓகேவா? சும்மா ஒரு ₹100 குறைச்சிக்கிறோம் அப்படின்றதுதான். இது அந்த வெட்டு தீர்மானங்கள். இது வந்து நிறைவேற்றப்படும். ஓகேவா? இதுதான் இந்த மானிய கோரிக்கைகளை குறைப்பதற்கு அங்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். இத்தகைய தீர்மானங்கள் வெட்டு தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது துறை வாரியாட்டு. ஓகேவா? லாஸ்ட் 5வது வந்து பாத்தீங்கன்னா உரிய மசோதாவை தேர்ச்சி பெற செய்தல். சட்டத்தால் ஒதுக்கீடு செய்யப்படாத நிலையில் இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து எந்த ஒரு பணமும் எடுக்க முடியாது. ஆல்ரெடி பார்த்தோம். ஏன்னா நம்ம காசு கவர்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட் செலவு பண்ணலாம், சும்மாலாம் செலவு பண்ண முடியாது. குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு பிறகு ஒதுக்கீட்டு மசோதா என்ன மாறும்? சட்டமாக மாறும். அதுக்கப்புறம் தான் இதுல இருந்து பணம் எடுக்கிறதுக்கான அனுமதியை நமக்கு வந்து கொடுக்குது. ஓகேவா? லாஸ்டா அந்த நிதி மசோதா எப்படி தேர்ச்சி ஆகுது பாருங்க. அரசாங்கத்தின் நிதி திட்டங்களை செயல்படுவதற்கு பண மசோதாவிற்கு பின்பற்றும் அனைத்து நடைமுறைகளும் இதுக்கு பொருந்தும். நமக்கு அப்போ இது பாத்தீங்கன்னா பட்ஜெட் வந்து கைண்ட் ஆஃப் மணி பில் தான். ஓகேவா? பண மசோதா மாதிரி தான். ஓகேவா? அப்போ பண மசோதாவுக்கு என்னென்னலாம் பின்பற்றுமோ அனைத்து நடைமுறைகளும் இதற்கு பொருந்தும். ஓகேவா? ஸோ இதான் நம்ம நிதி, இந்திய தொகுப்பு நிதி, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அவசர கால நிதி 266, 66(1), 66(2), 267. ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமியில் பார்க்கலாம். ஸோ இந்திய தொகுப்பு நிதினா ஒன்றும் இல்லைங்க, இந்தியாவுக்கான காசு, அதை நம்ம திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இந்தியா சம்பாதிச்ச காசு, நீங்கள் கொடுக்குற டாக்ஸ் மணி உட்பட எல்லாமே இந்தியாவுக்கான காசு. ஓகேவா? இந்திய பொது கணக்கு அப்படின்னா நம்மளுடைய பிஎஃப் பணம் பிடிச்சி வச்சிருக்கிறது, இல்லை நம்ம ஏதாவது சிறு சேமிப்பு மூலமா கவர்மெண்ட்ல ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க கெட்டிருப்பீங்க, அந்த பணம் எல்லாம் கவர்மெண்ட் இருக்குது, நாளைக்கு நம்ம கேட்டா திருப்பி கொடுக்கணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான காசுகள்ல வந்து இந்திய பொது கணக்கு. ஓகேவா? அது வந்து கவர்மெண்ட் காசு கிடையாது, நம்ம காசை இப்போ வச்சிருக்காங்க, யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு பேங்க் வச்சுக்கிறேன், நீங்க காசு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நான் அதை யூஸ் பண்ணிப்பேன், நீங்க கேட்டா கொடுத்துடணும். அதான் வந்து இந்திய பொது கணக்கு. இந்திய அவசர கால நிதி வந்து யார்கிட்ட இருக்கும்? குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கும். ஓகேவா? பிரசிடென்ட் பி போட்டு ரவுண்ட் போட்டா என்ன? பிரசிடென்ட். ஓகேவா? அவுட் இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய அவசர கால நிதி, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 500 கோடி நினைக்கிறேன் குடியரசுத் தலைவர் இருக்கும். ஸோ அவசரமா அவர் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். இப்போ வந்து நமக்கு பார்லிமெண்ட் வந்து செஷன் இல்லை, எங்கேயோ இடத்துல வந்து பெரிய அழிவு வந்துருச்சு, உடனே அங்க உங்களுக்கு காசு அதிகமா கொடுத்து செலவு ஹெல்ப் பண்ணணும்னு இருக்குது. ஸோ இப்போ போயிட்டு மீட்டிங்கை போட்டு அதுல இருந்து காசை எடுத்து, ஓகே தொகுப்பு நிதியில இருந்து காசை எடுத்து பட்ஜெட் அந்த இது பில் பாஸ் பண்ணி பண்றதுக்குள்ள ஒரு இதாயிரும். அப்போ குடியரசுத் தலைவர் வந்து இந்தாங்க காசு வச்சு பண்ணுங்க, அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயம். ஓகேவா? ஸோ இதான் வந்து சிம்பிளா பட்ஜெட். நமக்கு இதுல இருந்து இதுல கொஸ்டினா கேட்பாங்களா சார்? நோ, கேட்க மாட்டாங்க. ஒரே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை அப்படின்றதான். பட்ஜெட் அப்படின்ற வாசகம் கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல, இது ஒரு கொஸ்டினா கேட்கலாம். ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்ற வாசகம் தான் இருக்குது. ஓகேவா? ஆண்டு நிதிநிலை அறிக்கை எந்த ஆர்டிகிள் சொல்றது? ஆர்டிகிள் 112. ஒரு நிதியாண்டு அப்படின்றது ஏப்ரல் 1 to 31 வரை. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற எதுவும் இதுல வந்து கேட்கலாம் மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான கிளாஸா உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல என்ன டவுட் இருந்தாலும் நமக்கு கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க. ஓகேவா?
ஸோ மீதி நம்ம அடுத்த டாபிக் மாநிலங்கள், மாநில நிர்வாகம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. யூடியூப்ல இதை பார்க்குறவங்க உங்களுடைய சந்தேகங்கள் எது இருந்தாலும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கிளாஸ் கவனிக்கிறவங்க நம்ம கரெக்டாக உங்களுக்கு வீடியோ வந்து வந்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. நாளைக்கு நம்ம அடுத்த கிளாஸில் மீதியை பார்க்கலாம்.